ஓய்வு நாளை கடைப்பிடிக்கலனா ஓய்வு நாளை ஆண்டவர் கடைப்பிடிக்க வைப்பார். கடன் திருநாளில் திருப்பலியை மிஸ் பண்ணுறது சாவான பாவம். இன்றைக்கி அதெல்லாம் நமக்கு நார்மல் ஆகிடுச்சு. ஒழுங்காக ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவரே ஆண்டவரே நினச்சிருந்தீங்கன்னா வாழ்க்கை முழுக்க நிம்மதியாக கடந்து போகலாம். ஓய்வு நாளை நீங்கள் கடைப்பிடிக்கவில்லை என்றால் கடைப்பிடிக்க வைப்பார். எல்லாம் சேர்த்து வச்சு செய்வார். திருச்சட்டமும் அருளும். திருச்சட்டம் எங்கிருந்து உதவி செய்யுது? அருள் அப்படின்றது உள்ளிருந்து உதவி செய்யுது. அப்போ இன்னைக்கு பார்க்க போகிறது அதனுடைய திருச்சட்டத்தை பற்றி, சட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நமக்கு தோணிடக்கூடாது, ஐயோ சட்டம் மோசமாக. கிடையாதுங்க. இயேசு திருச்சட்டத்தை நிறைவேற்ற வந்தார். அதாவது 10 கட்டளைகளில் ஆசீர்வாதம் உண்டு. 10 கட்டளைகளில் ஆசீர்வாதம் உண்டு. அந்த 10 கட்டளைகளை வாழ மனிதனால் முடியாததுனால 10 கட்டளைகளை வாழ வைக்க ஆண்டவர் நமக்குள்ள இருந்து வாழ்கிறார். நல்லா கவனிங்க. நேற்று அந்த 2 மணி நேரம் இல்லையா, 1.25 மணி நேரமும் பிறகு 2.25 மணி நேரம் 2 டாக்கா கொடுத்தது. ஒரு சென்டென்ஸில் சொல்லணும்னா 10 கட்டளைகளில் ஆசீர்வாதம் உண்டு. அந்த 10 கட்டளைகள் ஆசீர்வாதம் உள்ள கட்டளைகளை நான் கடைப்பிடிக்க வேண்டுமானால், கடவுளுடைய சட்டங்களை நான் கடைப்பிடிக்க வேண்டுமானால் என்னுடைய மாம்சத்தால் முடியாது. அப்போ என்னுடைய மாம்சத்தில் ஆண்டவருடைய மாம்சம் வரும் பொழுது என்னால் முடியும். ஸோ வாட் இஸ் இம்பாசிபிள் இஸ் மேடு பாசிபிள் பை காட். இதான் நம்ம நேற்று பார்த்தது. 2.25 மணி நேரத்தில் பார்த்தது. உங்களுக்கு அது யூடியூப்பில் வரும். ஏன்னா நேற்று வந்ததை விட இன்றைக்கி அதிகமாக இருக்கிறீங்க. ஸோ அந்த டாக் உங்களுக்கு யூடியூப்பில் வரும். அது ஒரே டாக்காகவே வரும். 2 மணி நேரம் நம்ம பார்த்தது ஒரே டாக்காகவே உங்களுக்கு வரும். திருச்சட்டங்களில் ஆசீர்வாதம் உண்டு. 10 கட்டளைகளில் ஆசீர்வாதம் உண்டு. ஏன்னா அது நிறைவானது. பைபிளை சொல்லுது. திருப்பாடல் எடுங்க, 19வது அதிகாரம் எடுங்க. திருப்பாடல் 19வது அதிகாரம் 7வது திருவசனம். ஆண்டவரின் திருச்சட்டம் ஸோ என்ன ரொம்ப அழகான தொடங்குறது. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது. அப்போ 10 கட்டளைகள் நிறைவானது தான். அதில் குறை இல்லை. அதில் குறை இருக்குன்னு நம்ம நேற்று சொல்லலை. அதில் நிறைவு இருக்குது. அது நிறைவை நம்ம நிறைவாக வாழணும்னா ஆண்டவர் நமக்குள்ளே இருந்து வாழணும். இல்லைனா நம்மளால் போய் பேசாமல் இருக்க முடியாது, நம்மளால் திருடாமல் இருக்க முடியாது, நம்மளால் குத்தம் சொல்லாமல் இருக்க முடியாது. வாய் அரிச்சிக்கிட்டே இருக்கும், நாக்கு சொரிஞ்சிக்கிட்டே இருக்கும், கண் துடிச்சிக்கிட்டே இருக்கும், கை சில பாவங்களுக்கு துடிச்சிக்கிட்டே இருக்கும். இந்த துடிப்பு நிற்கணும், கண்ணுடைய துடிப்பு நிற்கணும், நாக்கனுடைய அரிப்பு நிற்கணும்னா ஆண்டவருடைய மாம்சம் வந்தால், ஆண்டவருடைய சரீரமாக இது மாறிடுச்சுன்னா நமக்கு இந்த கண்ணில் பாவத்தினுடைய துடிப்பு நின்று போயிடும். ஒரு முறை தியானத்துக்கு வந்த பையன், ஒரு வாலிப பையன் தான். வந்த பிறகு ஒரு 6 மாதத்துக்கு பிறகு அவன் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தான். அந்த வாய்ஸ் மெசேஜில் அந்த பையன் போட்ட விஷயம், சின்ன பையன் தான், 20, 22, 23 வயசு தான் இருக்கும். 6 மாதத்துக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்த பிறகு, அந்த 6 மாதம் தியானம் முடிஞ்சு 6 மாதம் வாழ்ந்த பிறகு மெசேஜ் போட்டான். ஃபாதர், எனக்கு வாலிபத்தினுடைய ஒரு 2 பாவத்துக்கு நான் அடிமையாக இருந்தேன் ஃபாதர். ஆனால் அந்த 2 பாவங்கள் அந்த வாய்ஸ் மெசேஜில் அவன் போட்டுருந்தான். அவ்வளோ நம்பிக்கையாக போட்டான். அந்த பாவங்கள் என்னன்னு தெரிய வேண்டாம். ஆனால் அந்த பாவங்களை அவன் சொன்னான், ஃபாதர் இப்போ 6 மாதமாக தியானம் முடிஞ்சு நான் இப்போ பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். பைபிள் என்னை வழி நடத்த ஆரம்பிக்குது. இந்த 6 மாதமாக என்னால் அந்த பாவம் செய்ய முடியல. மட்டும் கிடையாது ஃபாதர், அந்த பாவத்தை பற்றி நான் யோசிக்கிறதே இல்லை. அதை பற்றி நான் யோசிக்கிறதே இல்லை. அதனுடைய ருசியே எனக்கு போயிடுச்சு, அதனுடைய அந்த இன்பமே எனக்கு போயிடுச்சு. இப்போ 6 மாதமாக ரொம்ப ஃப்ரீயாக நான் வாழ்கிறேன் ஃபாதர். என்னால் அந்த பாவம் செய்ய முடியலன்னு மட்டும் இல்லை, செய்ய தோணலை. இதுதாங்க அருள், இதாங்க கிரேஸ். இந்த அப்போ பாருங்கள், அந்த அவனுடைய 4வது கட்டளையாக இருக்கலாம், 5வது கட்டளையாக இருக்கலாம், 6வது கட்டளையாக இருக்கலாம், 7வது கட்டளையாக இருக்கலாம். அது வாழ்வதற்கான அருளை ஆண்டவர் தந்தார். இந்த ஆண்டவரை நம்புங்க, இந்த ஆண்டவருடைய நம்பிக்கைக்குள்ளே வாங்க. இந்த நம்பிக்கையில் வரும் பொழுது உங்களுக்கு நிறைவு. இந்த 10 கட்டளை நிறைவாக வாழ முடியும். 10 கட்டளைகளின் வழி தாங்க ஆசீர்வாதம். அந்த 10 கட்டளைகளை வாழ்வதற்காக அந்த கட்டளை தந்தவர் உள்ளே போயிட்டார்னா ஈஸியாக இருக்கும்.
அதான் அருள். திருச்சட்டம் தனியாக நிற்குது. அது உன்னை என்ன செய்யும்? திருச்சட்டம் 2 செய்யும். என்ன செய்யும்? பாதுகாக்கும், குத்தப்படுத்தும். ஆனால் அருள் நம்மளை என்ன செய்யும்? காப்பாற்றும். திருச்சட்டத்தால் நம்மளை காப்பாற்ற முடியாது, அருள் நம்மளை காப்பாற்றும். பிரைஸ் தி லார்ட். அது நிறைவு இருக்குது. சட்டத்துக்கு ஒரு நிறைவு இருக்குது. ஏன்னா அது தந்த ஆண்டவருக்கு ஒரு நிறைவு இருக்குது என்பதால் திருச்சட்டம் என்பது நிறைவானதே. அந்த நிறைவான வாழ்வை ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நான் வந்தது வாழ்வு தர, அதை நிறைவாக தர வந்தேன். நான் வந்தது வாழ்வை தர. யோவான் 10:10, நான் வந்தது வாழ்வை தர, அதை நிறைவாக தர வந்தேன். அப்போ அந்த திருச்சட்டத்தை நிறைவாக வாழ, ஆண்டவருடைய மகளை நிறைவாக வாழ்வதற்காக தான் ஆண்டவர் நமக்காக வந்தார், அதை தந்தார். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக ஹல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு இருக்கிற ஒரே ஒரு இமோஷன், கடைசியில் நம்ம சொல்லி முடித்தோம், நன்றி. நன்றி இல்லாமல் நமக்கு வேறு இமோஷன் இல்லை. அதான் நம்ம திருப்பலியில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே நன்றி. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. கோடி கோடி. அப்போ நன்றி சொல்ல பெஸ்ட் இடம் எது? திருப்பலி. அப்போ அந்த பெஸ்ட் நாள் எது? எல்லா நாளும் நல்ல நாள் தான், எல்லா நாளும் திருப்பலிக்கு போகலாம். இருந்தாலும் 10 கட்டளை சொல்கிற நாள் எது? ஞாயிற்றுக்கிழமை. அப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமை சாபத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நேற்று பார்த்ததனுடைய ஒரு கண்டினியூட்டி தான். ஆனால் திருச்சட்டத்தில் ஒரு நிறைவு உண்டு. அந்த திருச்சட்டத்தை வாழ நமக்கு ஆண்டவர் உதவி செய்கிறாரு. ஆண்டவர் உதவி செய்யும்போது நமக்கு வர இமோஷன் ஒன்று தான், நன்றி. ஆண்டவரே இது என்னால் செய்ய முடியாது, ஆனால் உன்னால் நீ எனக்குள்ளே இருக்கிறதுனால இது என்னால் செய்ய முடிஞ்சது. எனக்கு என் மாமியாரை மன்னிக்க முடியலை, ஆனால் ஒரு தியானம் அட்டன் பண்ணதுனால எனக்கு மாமியாரை மன்னிக்க முடிஞ்சுது. ஆண்டவரே என்னுடைய மாம்சத்தால் முடியாது, என்னுடைய மருமகளை என்னால் மன்னிக்க முடியலை, ஆனால் ஒரு தியானம் அட்டன் பண்ணதுனால என் மருமகள் என்னுடைய மகளாக மாறிட்டான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு முறை தியானத்துக்கு வந்த ஒருத்தங்க அக்டோபரில் நவம்பரில் என்னமா தான் வந்தாங்க. அன்னையிலேருந்து இன்றைக்கி வரை எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க. என்ன நிறுத்திட்டாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஹஸ்பண்டை வந்து வாடா போடான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். இப்போ கல்யாணமாக இவ்வளோ வருஷத்துல 3-4 வருஷமும் ஆகுது. மதிக்கவே மாட்டேன் ஃபாதர் நான். ஆனால் அன்றைக்கி உள்ளிருப்பு தியானம் 4 நாள் வந்த பிறகு அந்த மரண ஆராதனையில் கடந்திருக்காங்க. மரண ஆராதனை. அப்போ கண்ணை மூடுங்க, உங்களுடைய மரணத்தை நினச்சி பாருங்கன்னு சொல்ல பொழுது இவங்க நினச்சி உண்மையாகவே அதில் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகிட்டாங்க. இன்வால்வ் ஆனவங்களுக்கு அந்த கடைசியில் துணியை கொண்டு வருவார் ஃபாதர், மூட போகிறாரு, முகத்தை மூட போகிறாருன்ற பொழுது ஐயோ என் முகத்தை காணுமே, என் முகத்தை என்னால் பார்க்க முடியலையே நினச்சிக்கிட்டு இருந்துருக்கிறாங்க. ஆமாம், நான் இவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தால் எனக்கு இவங்களுடைய முகம் ஞாபகம் இருக்கும். என்ன தான் இருந்தாலும் எனக்கு என்னுடைய முகம் ஞாபகம் வராது. நீங்கள் உங்களுடைய முகத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஞாபகத்தில் வருதா? வராது. ஏன்னா நம்மளுடைய முகத்தை நம்ம ஒரு நாள் 5 நிமிஷம் தான் பார்க்குறோங்க. நம்ம மற்றவங்களுடைய முகத்தை தான் பார்க்குறோம். அப்போது இந்த நீங்கள் இறந்துட்டீங்க, வெள்ளை துணி கொண்டு வந்து ஃபாதர் மூட போகிறாருன்னு சொல்லும்போது இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க தியானம் முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு போய் இன்றைக்கி ஹஸ்பண்ட் அப்படி மதிக்கிறாங்க. அக்காவெல்லாம் அக்கானே கூப்பிட மாட்டாங்க, பேயே நாயே பிசாசுன்னு தான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அக்காஸ் அவங்களுடைய சகோதரிகளெல்லாம் மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு மெயின் விஷயம் என்ன தெரியுமா? மேக்கப்பே நிறுத்திட்டேன் ஃபாதர் நான் அப்படின்ட்டாங்க. நான் இப்போ என்னுடைய மரணத்தை கண்ணு முன்னால் பார்த்த பிறகு நான் நிறுத்திட்டேன் ஃபாதர். உலகத்தினுடைய இது எல்லாமே நான் நிறுத்திட்டேன். நிம்மதியாக வாழ்கிறேன், சந்தோஷமாக வாழ்கிறேன். நவ் ஐ எம் ப்ரேயிங் ஃபார் அ சைல்ட்ஸ். ஒரு குழந்தைக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஃபாதர், நானும் கணவனும். பாருங்கள், அந்த ஆண்டவருக்குள்ளே வந்த பொழுது மிச்சம் எல்லாமே குப்பையாக கருதுகிறேன். வெறுப்பை இன்னைக்கு நான் குப்பையாக கருதுகிறேன். உலகத்தை குப்பையாக கருதுகிறேன். உலகின் சிற்றின்பங்களை இன்னைக்கு நான் குப்பையாக கருதுகிறேன். இந்த குப்பையாக கருதணும்னா இந்த அருள் உள்ளே போகணும். ஆண்டவரே இதை செஞ்சது நான் கிடையாது, இதை செஞ்சது நீ, நன்றி சொல்கிற இடம் சபத். 10 கட்டளைகள் ஆசீர்வாதத்தின் கட்டளைகளே. ஆனால் அந்த கட்டளைகளை கீழ்ப்படியும் பொழுது நன்றி மட்டுமே தோணும். டியூட்ரானமி 28வது அதிகாரம், இணை சட்டம் 28வது அதிகாரம். எல்லார் கையிலும் பைபிள் இருக்கா? எடுங்க, நான் வாசிக்கிறேன், கேளுங்க. 28வது அதிகாரம். இந்த 28வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளெஸ்ஸிங் தாங்க. மொத்தமாக அந்த அதிகாரம் ஃபுல்லாகவே பிளெஸ்ஸிங் தான்.
உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு. அதாவது 10 கட்டளைகளுக்கு. நான் இன்று உனக்கு விதிக்கும் அவருடைய கட்டளைகள் அனைத்தையும் கடைப்பிடிப்பதில் கருத்தாயிரு. 10 கட்டளைகளை ஒழுங்காக கடைப்பிடிச்சு பாருங்க. அப்போது உலகில் உள்ள மக்களினங்கள் அனைத்திற்கும் மேலாக உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். 10 கட்டளைகளை கீழ்ப்படிந்தால் உயர்த்துவார். உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுத்தால் இந்த ஆசிகள் எல்லாம் உன்மேல் வந்து உன்னில் நிலைக்கும். எங்கெல்லாம்? நீ நகரிலும் ஆசி பெற்றிடுவாய், வயல் வெளியிலும் ஆசி பெற்றிடுவாய். 10 கட்டளைகளை கீழ்ப்படிந்தால் எங்கே பாருங்களேன், எல்லா இடங்களிலும். உன் கருவின் கனியும், அதாவது உன் குழந்தைகளும், உன் நிலத்தின் பயனும், அதாவது உன்னுடைய உழைப்பும், உன்னுடைய கால்நடைகளின் ஈற்றுக்களும், உன் மாடுகளின் கன்றுகளும், உன் ஆடுகளின் குட்டிகளும் ஆசி பெற்றிடும். எப்போ? கடைப்பிடித்தால் கட்டளைகளை. உன் கூடையும் உன் மாவு பிசையும் தொட்டியும் ஆசி பெற்றிடும். அதாவது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ஆசீர்வதிக்கப்படும். நீ வருகையிலும் செல்கையிலும் ஆசி பெற்றிடுவாய். உனக்கு எதிராக எழும் உன் பகைவர்கள் உனக்கு முன் முறியடிக்கப்படும்படி ஆண்டவர் அவர்களை உன்னிடம் ஒப்படைப்பார். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை பற்றி பேசுறீங்களோ இல்லையோ, செய்வினையை பற்றி பேசுகிற நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆண்டவரை பற்றி பேசுகிறீங்களோ இல்லையோ, மந்திரங்களை பற்றி பேசுகிற நிறைய பேர் இருக்கிறீங்க. இந்த கோயிலுக்கு போய் தியானங்களுக்கு போய் இந்த மாதிரி தியான டாக்கெல்லாம் கேட்டு இன்னைக்கு நிறைய பேர் செய்வினையை பயப்படுறவங்க இருக்கிறீங்க. ஆண்டவர் மேலே நம்பிக்கையை விட அதிகமாக இன்றைக்கி செய்வினை. ஃபாதர் யாரோ ஏதோ செஞ்சுட்டாங்களோ, என்னுடைய வீட்டுக்கு ஏதாவது செஞ்சுட்டாங்களோ, என்னுடைய குடும்பத்துக்கு ஏதாவது செஞ்சுட்டாங்களோ, என்னுடைய பிஸ்னஸ்க்கு ஏதாவது செஞ்சுட்டாங்களோ, நீங்கள் தோறாமல் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்க வார்த்தை என்ன தெரியுமா? பேயை பற்றி, செய்வினையை பற்றி, சூன்யத்தை பற்றி பேசுகிறீங்க. அதாவது ஒன்றுமே இல்லாத பிசாசுக்கு இன்றைக்கி பில்டப்பே கொடுக்கறது யார் தெரியுமா? தியானத்துக்கு போகிறவங்க. நம்ம கிடையாது, இந்த தியானத்துக்கு போகிறவங்க தான். எல்லா கத்தோலிக்கர்களுக்கு இது பிரச்சனையே கிடையாது, வாழ்ந்துக்கிட்டு வந்துருப்போம். ஆனால் இந்த தியானத்துக்கு போகிறவங்க, இது அதிகமாக பைபிள் படிக்கிறவங்க, எப்படியோ கடவுள் நம்பிக்கையிலிருந்து இந்த பேய் மீது உள்ள நம்பிக்கை, செய்வினை மீது உள்ள நம்பிக்கை அப்படின்றதோட இந்த பயம் அதிகமாக போச்சு. ஆண்டவர் சொல்கிறார், உன் பகைவர்களை, மனிதர்கள் கிடையாதுங்க, ஆண்டவர் சொல்கிறார் அந்த சாத்தானையே, உன் பகைவர்களை என்ன பண்ணுவாராம்? உனக்கு முன் முறியடிக்கப்படும். கோயிலுக்கு போங்க, திருப்பலிக்கு போங்க, சாபத்தை விட்டுடாதீங்க. இந்த 3வது கட்டளை கீழ்ப்படிஞ்சு பாருங்க. நீங்க பேய்க்கு பயப்பட வேண்டாம், செய்வினைக்கு பயப்பட வேண்டாம், மந்திரங்களுக்கு பயப்பட வேண்டாம். எதுவும் உன்னை அணுகாது. வாதையின் கூடாரத்தை அணுகாமல் இருக்க நல்ல இடம் திருப்பலி தாங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்ற இடம் தான். when you forget to thank the Lord, when you forget to believe in the Lord. அதனால தான் டிவைன் மர்சிக்கு கீழே ஆண்டவர் எழுதி வைக்க சொன்னார். ஃபவுஸ்டினா எழுதி வை, Jesus I trust in you. It is a prayer taught by Jesus. It is a prayer taught by Jesus. கர்த்தர் கற்பித்த ஜெபம் நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா? அருள் our Father in heaven, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையன் ஜெபிக்கிற மாதிரி கர்த்தர் கற்பித்த ஒரு ஜெபம் தாங்க Jesus I trust in you. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் ஆதாமும் ஏவாளும் சொன்னாங்க, நான் உன்னை நம்ப மாட்டேன் கடவுளே, அதை விட நான் பேயை நம்புறேன் அப்படின்னாங்க. எனக்கு கடவுளை போல ஆகணும், இந்த பழத்தை சாப்பிட்டா ஆகலான்னாங்க. ஒரு உணவை நம்பினாங்க, உணவை தந்த பேயை நம்பினாங்க. when they disobeyed God, they distrusted God. when they disobeyed God, they distrusted God. எப்போ டிசோபீடியன்ஸ் வந்து தெரியுமா? எப்போ கீழ்ப்படியாமை வந்து தெரியுமா? எப்போ எனக்கு உன் மீது நம்பிக்கை போதோ அன்னைக்கு கீழ்ப்படியாமல் நம்பும் வரும். எனக்கு அப்பா மேலே நம்பிக்கை போகுது, அப்பாவை கீழ்ப்படியாமனே இருப்பேன். எனக்கு அம்மா மேலே நம்பிக்கை போகுது, அப்போ நான் கீழ்ப்படிந்து வெளியே போவேன். ஆண்டவர் மேலே நம்பிக்கை போச்சு, கீழ்ப்படிந்து வெளியே போனேன். அதுக்கு பிறகு 4000 வருஷங்களுக்கு பிறகு ஒருத்தர் வந்தார். வந்துட்டு கண்மூடித்தனமா, அப்பாவை நான் நம்புறேன், நீ நம்பிப்பாரு அப்படின்னார். அப்பாவை நான் நம்புறேன், இப்படிதான் ஒரு மனுஷன் வாழணும். 33 வருஷம் வாழ்ந்து காமிச்சார். அப்பாவை நான் நம்புறேன், நீ நம்பிப்பார் அப்படின்னார். கண்மூடித்தனமா அப்பாவை நம்பி காமிச்சாருங்க. கண்மூடித்தனமா சாவு வள அளவுக்கு போயிட்டு கூட நான் கண்மூடித்தனமா நம்புறேன் அப்படின்னார். அந்த நம்பிக்கை அது நமக்கு சொல்லி விட்டு போனாரு. எழுது, ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூ. ஜெபி, ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூ. இயேசுவே உன் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன். அப்ப நீங்க வைக்க வேண்டிய இடம், உங்களுடைய வேதனைகள், துன்பங்கள், பிரச்சனைகள் வைக்க வேண்டிய இடம் பலிபீடம், திருப்பலி, நன்றி சொல்ற இடம். அதற்காக ஆண்டவர் வச்ச இடம் தாங்க சாபத்து. சாபத் அப்படின்ற நாள். உன்னுடைய பகைவர்களை உனக்கு முன் முறியடிக்கப்படி ஆண்டவர் அவர்களை உன்னிடம் ஒப்படைப்பார். அவர்கள் ஒரு வழியாய் உனக்கு எதிராக வருவார்கள், ஆனால் 7 வழியாய் துண்டக்கானம் துணியக்கானம் என்று உன் கண்களுக்கு முன்னே ஓடி போவார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்க பைபிள் அது இல்லைல்ல, துண்டக்கானம் துணியக்கானம். என்னுடைய பைபிளும் இல்லை. ஆனால் நமக்கு சில விஷயங்கள் நம்மளுடைய மொழியில் புரியணும்னா ஓடி ஒரு வழியில் வந்தால் 7 வழியில் ஓடி போகும். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அதால் நிற்க முடியல, இங்கே எப்படிடா போகலான்னு சொல்லி ஓடி போகுது. என்னைக்கே ஒரு புனிதர், அந்த புனிதர் யாருன்னு மறந்துட்டேன், அந்த புனிதர் வந்து கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறாரு. அப்பா அம்மா நினைச்சாங்க இவனை எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா இவனுக்கு பொண்ணு மேலே ஆசை வரணும்னு. இவனுக்கு பொண்ணு மேலே ஆசை வரணும்னா இவனுடைய ரூம் தனியாக, இவன் ரூமில் இருக்கும்போது ஒரு பொண்ணை ரூமில் அனுப்பி விடணும்னு.
அந்த ரூமில் அனுப்பிவிடும்போது அந்த பொண்ணை நிர்வாணமாக அனுப்பிவிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு ஓடி வந்துச்சு. இந்த புனிதர் ஓடி வரலை, அந்த பொண்ணு ஓடி வந்துச்சு. ஏன்னா அந்த பொண்ணை கூட அவர் புனிதராக மாற்றிட்டார். ஓடி வந்து ட்ரெஸ் போடுறதுக்காக வந்துச்சு. அது இதாங்க ஆண்டவரோடு இருப்பவர்களுக்கு, ஆண்டவரோடு இருப்பவர்களுக்கு, ஆன்மீகமாக இருப்பவர்களுக்கு உலகின் ஆசைகள் தொடாது. உலகின் ஆசைகள் தொடாது. உன் பகைவர் ஒரு வழியாக வருவாங்க, 7 வழியாக ஓடி போவாங்க. செய்வினை நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு வல்லமை இருக்கா? இருக்கு. கடுகளவு. ஆண்டவருக்கு வல்லமை இருக்கா? இருக்கு. மலை அளவு. கடுகளவு ஒரு பயத்தை வச்சுட்டு மலையளவு ஆண்டவருடைய அந்த 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 ஆசீர்வாதத்தை விட்டுறதுக்காக உங்களுடைய நாட்கள் அதிகமாக அதை திரும்ப பேசுறீங்க. யாரோ செய்வி வச்சுட்டாங்க ஃபாதர், யாரோ மந்திரம் வச்சுட்டாங்க ஃபாதர், யாரோ எதை செஞ்சுட்டாங்க ஃபாதர். உங்களுடைய நாட்களை பேசாதீங்க. 8வது வசனம், உன் களஞ்சியங்களிலும் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் நீ ஆசி பெறும்படி ஆண்டவர் ஆணையிடுவார். எதுங்க? 10 கட்டளையை கடைபிடிச்சால் ஆசீர்வாதம். உன் கடவுளாகி ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் நீ ஆசி பெற்றுடுவாய். வீடு ஆசீர்வதிக்கப்படுங்க, உங்களுடைய நிலம் ஆசீர்வதிக்கப்படுங்க, உங்களால் ஒரு ஊரே ஆசீர்வதிக்கப்படுங்க. உன் கடவுளாகி ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடித்து அவர் தம் வழிகளில் நீ நடந்தால் அவர் உனக்கு ஆணையிட்டு சொன்னபடி உன்னை தம் தூய மக்களினமாக நிலைநிறுத்துவார். அப்போது மண்ணுலகில் மக்களினத்தார் அனைவரும் ஆண்டவர் தம் பெயரை உனக்கு வழங்கி இருக்கிறார் என கண்டு உனக்கு அஞ்சுவர். உன்னை பார்த்து பயப்படுவாங்க, உன்கிட்ட நெருங்க மாட்டாங்க, உனக்கு செய்வினை செய்ய பயப்படுவாங்க, உனக்கு எதிர்த்து நிற்க பயப்படுவாங்க. அந்த பயம் அவங்களுக்கு வருவது என்ன தெரியுமா? உன்னுடைய பலம் என்பது ஆண்டவர் இருந்தால் உன்னை பார்த்து உலகம் பயப்படும். இன்னைக்கு உலகம் உன்னை பயமுறுத்திக்கிட்டு அப்படின்றதுனா உன்னுடைய சாபத்து, உன்னுடைய கட்டளைகள், அந்த 10 கட்டளைகளை கடைபிடிப்பது எங்கேயோ தவறுகிறோம், எங்கேயோ நழுவுகிறோம், எங்கேயோ அதை விட்டு கொடுக்குறோங்க. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால் நான் ஃபாதர் ஆன அந்த டைமில் ஃபஸ்ட்டு என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணது ஒரு பங்கில் தான், உதவி பங்கு தந்தையாக தான் இருந்தேன். உதவி பங்கு தந்தையாக இருந்த பொழுது அங்கே டெய்லியும் திருப்பலிக்கு வர ஒரு வயசானவர் இருந்தார். ஒரு 65-70 வயசு கிட்ட இருக்கும். டெய்லி மாஸ்க்கு வருவார், டெய்லி நற்கரை வாங்குவார். ரொம்ப பக்தியானவர், கோயிலெல்லாம் நல்லவர், எல்லாருடைய குட் புக்கில் இருக்கிறவர். திடீர்னு ஒரு நாள் அவருக்கு ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி வந்து படுத்த படுக்கையாயிட்டார். படுத்த படுக்கையானோன்னா அவரால் கோயிலுக்கு வர முடியல. அப்படி இருக்கும் பொழுது எல்லாருமே ஐயோ பாவம் அப்படின்னாங்க. ஆனால் இவர் சொன்னார், ஃபாதர் நான் டெய்லி மாஸ்க் வந்துட்டு இருந்தேன் ஃபாதர், டெய்லி நற்கரணை வாங்கிட்டு வந்தேன் ஃபாதர், எனக்கு தயவு செய்து உங்களுக்கு ஒரு டைம் இருந்தால் வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் இல்லை வியாழக்கிழமைகளில் மட்டும் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து எனக்கு நற்கரணை கொடுக்க முடியுமா, பாவசங்கீதம் கொடுக்க முடியுமான்னு பங்குசாமியார்கிட்ட கேட்டார். அப்படி நாங்கள் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ தேர்ஸ்டே ஆர் ஃப்ரைடே வாரத்துக்கு ஒரு தடவை போகிறது உண்டு. நாங்கள் 2 பேரில் யாராவது போவோம், கொடுப்போம். இவருடைய உடம்பில் விதின் ஒரு 1-2-3 மந்த்ஸில் உடம்பு அழுக ஆரம்பிச்சிச்சு. உடம்பில் அந்த அழுக ஆரம்பித்து நிறைய இடங்களில் புழு வர ஆரம்பிச்சிச்சு. சாக மாட்டேங்கிறார், ஆனால் சாக வேண்டிய நிலைமையில் இருக்கிறார். நம்ம சொல்லுவோம்ல இழுத்து அடிக்குதுன்னு, இப்படி இழுத்து அடிக்குது. உடம்பில் புழுக்கள், உடம்பில் இன்ஃபெக்ஷன்ஸு, எவ்வளோ மாத்திரை மருந்து கொடுத்தோம், பெட் சோர்ன்றது அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. புழு அரிக்க ஆரம்பிக்குது. என்ன செஞ்சோம் அந்த புழு விட்டு போக மாட்டேங்குது. அதாவது உயிரோடு இருக்கிறாரு, உயிரோடு இருக்கும்போது உடம்பு தின்னுக்கிட்டு இருக்குது. நம்மளாம் செத்த பிறகு புழு சாப்பிடுங்க, இவர் உயிரோடு இருக்கும்போது அந்த புழு தின்னுக்கிட்டே இருக்குது. எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் திரும்ப திரும்ப புழு வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் நன்மை பாவசங்கீதனை கேட்டு நன்மை கொடுத்துட்டு நான் வெளியே வந்துட்டேன். ரூமுக்கு போனேன், பாவசங்கீதனை கொடுத்து நன்மை கொடுத்து நான் வெளியே வந்தேன். வெளியே வந்தபோது என்னுடைய மனசில் என்னமோ சொல்லிட்டு இருக்கு, இல்லை இவர் 1வது கட்டளைக்கு எதிராக போயிட்டே இருக்குது, 1வது கட்டளைக்கு எதிராக போயிட்டே இருக்குது, என்னமோ என்னுடைய மனசில் சொல்லிடுது. வெளியே வந்து அவனுடைய மகனும் மருமகளும் இருந்தாங்க. டீ குடிச்சிக்கும் போது பேச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தேன். பேச்சு கொடுத்துட்டு இருந்தபோது நான் சும்மா கேட்டேன், அப்பா ஏதாவது மந்திரவாதம் செய்வேனே இதுக்கெல்லாம் போவாரான்? ஏன் ஃபாதர் அப்படி கேட்டீங்க அப்படின்னாங்க. இல்லை திடீர்னு மனசில் தோணிச்சு, அதனால் கேட்டேன் அப்படின்னு. ஃபாதர் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, ஏன்னா யாருக்குமே தெரியாது, ஆனால் உங்ககிட்ட சொல்கிறோம் ஃபாதர், எங்கள் அப்பா டெய்லியும் திருப்பலிக்கு போகிறாரு, டெய்லியும் திவ்ய நற்கரணை வாங்குறாரு, திவ்ய நற்கரணையின் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கிறாரோ அதே நம்பிக்கையை மந்திரவாதத்து மேலே வச்சுருக்கிறார் ஃபாதர். அதே நம்பிக்கை. ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் கோயில்லையும் வருவார், பூசப்பு கொடுப்பார், நற்கரணை வாங்குவார். அது முடிஞ்சிட்டு டைம் கிடைக்கும்பொழுது அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கார் எடுத்துகிட்டு போயிடுவார் ஃபாதர் மந்திரவாதியை பார்க்க. அதே நம்பிக்கை வச்சுருக்கிறார். அதனால தான் சாக மாட்டேங்கிறார். பாருங்க, அந்த சாவு கூட உயிரோடு இருக்கும்போது சாவு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த தண்டனை யார் கொடுத்துருப்பார்? கண்டிப்பாக பிசாசு கொடுத்துருக்காதுங்க, இது ஆண்டவர் தான் கொடுத்துருப்பார். கொடுத்துருக்கலாம். ஏன் கொடுத்துருக்கலாம்? ஏன்னா இங்கிருந்து நீ செத்துட்டே போயிட்டேன்னா உனக்கு உத்திரிக்க செலமாவது கிடைக்கும். இங்கே நல்லா நிம்மதியாக நம்ம வாழ்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு தொந்தரவும் இல்லாமல், ஒரு துன்பமும் இல்லாமல் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா சப்போஸ் அந்த மனுஷனுக்கு நரகம் கிடைக்கலாம். ஏன்னா நற்கரணை வாங்கி அதே நாக்கில் கொண்டு போய் அவர் எங்கே போகிறாரு? மந்திரவாதத்துக்கிட்ட போகிறார்.
இந்த மனுஷனுக்கு எப்படி மோட்சம் கிடைக்கும், இந்த மனுஷனுக்கு எப்படி உத்திரிக்க ஸ்தலம் கிடைக்கும்? அப்போ சில தண்டனைகள் இந்த உலகத்திலே அனுபவிச்சுட்டு போகிறது நல்லதுங்க. அதனால் சில டைம் ஆண்டவர் தண்டிப்பார். ஏன் தண்டிக்கிறார் தெரியுமா? கட்டளைகளை கீழ்ப்படியாத பொழுது சில டைம் ஆண்டவர் தண்டிப்பார். அந்த தண்டனைகள் உங்களுக்கு உத்திரிக்கு ஸ்தலத்துக்கு போகிறதுக்காக, உங்களுக்கு மோட்சத்திற்கு போகிறதுக்காக. அதனால் சில தண்டனைகள் நீங்கள் பாவம் செய்து வந்து தான் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இந்த அதிகாரத்துக்கு ஜஸ்ட் முந்தின அதிகாரம் 28 தானே பார்த்தோம். 27வது அதிகாரம் பாருங்களேன். 11வது வசனத்தினுடைய ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிக்கான சாபங்கள். ஆசீர்வாதம் மட்டும் பார்த்தோம்ல, 10 கட்டளை கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். கீழ்ப்படியலைன்னா என்ன நடக்கும்? கீழ்ப்படியாமையின் சாபங்கள். 11வது வசனத்திலிருந்து, மோசே என்று மக்களுக்கு கட்டளையிட்டு கூறியது, நீங்கள் யோர்தானை கடந்த பின் மக்களுக்கு ஆசி வழங்குமாறு சிமியோன், லேவி, யூதா, இசக்கர், யோசேப்பு, பென்யமீன் ஆகியோர் கெரிசிம் மலை மீது நிற்கட்டும். மக்களுக்கு சாபம் வழங்குமாறு ரூபன், காத், ஆசேர், செபலோன், தான், நப்தலி ஆகியோர் ஏபால் மலை மீது நிற்கட்டும். லேவியர், இஸ்ரவேலர் அனைவருக்கும் உரத்த குரலில் கூற வேண்டியது, ஆண்டவருக்கு அருவருப்பானதும் சிற்பியின் கைவினை பொருள்களுமான வார்ப்பு சிலையையோ செதுக்கு சிலையையோ செய்து அதை மறைவான இடத்தில் வைப்பவர் சபிக்கப்படட்டும். 1வது கட்டளை மீறினால் உடனே மக்கள் அனைவரும் பதில் மொழியாக அப்படியாகட்டும் என்பர். தம் தந்தையையோ தாயையோ பழிக்கிறவர் சபிக்கப்படட்டும். 4வது கட்டளை, உடனே மக்கள் அனைவரும் அப்படியாகட்டும் என்பர். தமக்கு அடுத்திருப்பவரின் எல்லை கல்லை அப்புறப்படுத்துவோர் சபிக்கப்படட்டும். திருடுறீங்க, 7வது கட்டளை. கொலை செய்றீங்க, 5வது கட்டளை, சபிக்கப்படட்டும். 18வது வசனம், பாறையற்றவரை வழித்தவர செய்பவர் சபிக்கப்படட்டும். உடனே மக்கள் அனைவரும் அப்படியாகட்டும் என்பர். அந்நியருக்கும் அனாதைக்கும் கைம்பெண்ணுக்கும் உரிய நீதியை புரட்டுபவர் சபிக்கப்படட்டும். உடனே மக்கள் அனைவரும் அப்படியாகட்டும். திருடுறீங்க, அழ வைக்கிறீங்க, கொல்றீங்க, தன் தந்தையின் மனைவியோடு கூடுகிறவன் விபச்சாரம், தன் தந்தைக்கு உரியவளின் உடையை திறந்ததனால் சபிக்கப்படட்டும். உடனே மக்கள் அனைவரும் அப்படியாகட்டும் என்பர். எந்த ஒரு விலங்கோடும் புணர்கிறவன் சபிக்கப்படட்டும். விபச்சாரம் அப்படியாகட்டும். தன் தந்தையின் புதல்வி அல்லது தன் தாயின் புதல்வி ஆகிய தன் சகோதரியுடன் கூடுகிறவன் விபச்சாரம். இந்த விபச்சாரத்திலலாம் வித்தியாசம் இருக்குங்க. ஃபார்னிகேஷன் வேற, அடல்ட்ரி வேற. சொந்த உறவுகள் அல்லாமல் விலங்குகளோடு, குழந்தைகளோடு பல விதமான விபச்சாரங்கள். அசிங்கமாக இருக்கு, ஆனால் இந்த அசிங்கங்கள் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. அதனால தான் பைபிளை இத்தனை வருஷங்களுக்கு முன்னால் எழுதியிருக்கிறாங்க. இந்த அசிங்கங்கள் சபிக்கப்படட்டும். கட்டளைகளை கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் மட்டும் பார்த்தோம். கட்டளைகளை கீழ்ப்படியவில்லை என்றால் சாபங்கள் பைபிள் எழுதியிருக்கு. இன்னைக்கு சில டைம் நம்மளுடைய வாழ்க்கையில் சில சாபங்களுக்கு காரணம் கட்டளைகளை கீழ்ப்படியாததாக இருக்கலாம். நோய்களுக்கு காரணம் கட்டளைகள் மீறியதாக இருக்கலாம். இன்னைக்கு வாழ்க்கையில் ஏதாவது துன்ப சோகங்களுக்கு காரணம், முன்னேறாததற்கு காரணம் கட்டளைகளை கீழ்ப்படியாததாக இருக்கலாம். அதனால தான் திருப்பலியினுடைய தொடக்கத்திலேயே இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு முதல்ல செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். அக்செப்ட், அக்னாலேஜ் தட் ஐ எம் அ சின்னர். இந்த ஒரு ஸ்டெப்பு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு போகுது. அதனால தான் திருப்பலியில் பாவியாக வர ஒருத்தன் மகளாக திரும்பி போகிறான். பாவியாக வருகின்ற ஒரு பெண் மகளாக திரும்பி போகிறாங்க திருப்பலியில். என்ன அழகான ஒரு வாசி பாருங்க. ஏன்னா இங்கே என்ன ஃபாதர் சொல்கிறாரு? தூய மறையினங்களை கொண்டாட தகுதி பெறு பொருட்டு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் அப்படின்றார். ஆனால் அந்த திருப்பலியினுடைய நிறைவில் சொல்கிறார் பாருங்களேன், மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் இப்போ துணிவுடன் சொல்லுங்க, அப்பா. A sinner is becoming a son in Holy Mass. A sinner is becoming a daughter in Holy Mass. A sinner is becoming a child in Holy Mass. திருப்பலியில் ஒரு பாவி மகனாக மாறுகின்ற இடம்ங்க. மார்க்கனர் செய்தியில் 5வது அதிகாரம் எடுங்களேன். அதனால் அந்த சாபத்து, ஏன்னா ரீசெண்டாக ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, இப்போ தான் நைட்டு ஜில்ல தான், ஃபாதர் ஞாயிற்றுக்கிழமை கடையை திறக்கலாமா அப்படின்னாங்க. பிரைஸ் தி லார்ட். அவங்களுக்கு வியாபாரம் இருக்குது போல இருக்குது, கடை வச்சுருக்கிறாங்க போல இருக்குது, ப்ரொவிஷன் ஸ்டோர் என்னமோ வச்சுருக்காங்க போல இருக்குது. என்ன ஏதுனாலும் நான் கேட்கல. எல்லாருமே அனாயிண்டிக்காக, ஆன்லைன் அனாயிண்டிக்காக வந்துக்கிட்டு இருந்தபோது திடீர்னு வந்து கேட்குறாங்க. என்ன கேட்டாங்க? ஆளுங்க வந்துக்கிட்டே இருக்காங்க, லைன் கும்பலாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் டக்குன்னு பார்த்த உடனே கேள்வி கேட்டாங்க, ஃபாதர் ஞாயிற்றுக்கிழமை கடையை திறக்கலாமா அப்படின்னாங்க. என்ன சொல்கிறது அவங்கக்கிட்ட? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏன் உங்களுக்கு கடை இல்லைல்ல, அதனால தானே
கடை இல்லாதவங்க சொல்லுவீங்க கடையை திறக்காதீங்கன்னுவீங்க. கடையை திறக்கலாமா? எனக்கு டப்பு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் டப்புன்னு வந்த பதில் சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட, ஏன்னா கூட்டத்துலேருந்து கேட்டாங்க, கூட்டத்திலே பதில் சொல்லிட்டேன். கடை திறந்துக்கோங்க, வர லாபத்தை ஆண்டவர் கொடுத்துருங்க அப்படின்ட்டு. கடை திறந்துக்கோங்க, வர லாபத்தை அப்படியே ஆண்டவர் கொடுத்துருங்க. அப்படியே போயிட்டாங்க அந்த அம்மா. அவங்க பெரிய கூட்டமாக இருந்ததுனால பிரைஸ்லான் திறக்கலாமா திறக்கூடாது, அந்த டாக் முடியும் போது நமக்கு முடிவு பண்ணலாம். கடை இருக்கிறவங்க, கடை இல்லாதவங்க. 5வது அதிகாரத்தில் 24 இந்த வாசிக்கிறேன், கேளுங்க. இயேசுவும் அவருடன் சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை நெருக்கி கொண்டே பின்தொடர்ந்தனர். 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவரிடம் பலரிடம் தமக்குள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயணமடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவரது நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் சொல்லி கொண்டார். தொட்டவுடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடைய தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்குவதை கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார். ஆனால் இதை செய்தவரை காணும்படி அவர் சுற்றிலும் பார்த்து கொண்டிருந்தார். அடுத்த வார்த்தை, அப்போது அப்பெண் அப்பெண் எத்தனை தடவை இப்போ வந்துச்சு பெண்? எத்தனை தடவை நான் இப்போ வாசித்தேன்? பெண் 3 தடவை. இனி வாசிங்க. அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசுவும் அவரிடம், மகளே. அதுவரை பைபிள் அவளுக்கு பேர் என்ன? பெண். ஆனால் இயேசுவை தொட்ட பிறகு இயேசு அவளை கூப்பிட்ட பேர் என்ன? மகளே. இதாங்க ஆண்டவர்கிட்ட வரும்போது இருக்கு வித்தியாசம். பெண்ணாக வருகிறவள் மகளாக போடுற இடம் திருப்பலி. ஆணாக வருகிறவன் மகனாக போகின்ற இடம் திருப்பலி. ஆண்டவரே, நீ தான் இது எனக்கு எல்லாமே தந்த, நன்றி. இன்னைக்கு எனக்கு உயிர் இருக்குது, எனக்கு மூச்சு இருக்குது, எனக்கு இன்னைக்கு வாழ்க்கை இருக்குன்னா இதை தந்தது நீ, நன்றி. இந்த இடங்க சாபத்து. அந்த சாபத்து அப்படின்றது சாதாரண ஒரு நாள் கிடையாது. உன்னுடைய நாட்களில் ஆண்டவர் செய்த அந்த 6 நாட்களில் என்னெல்லாம் ஆண்டவர் செய்தாரோ அதற்கு நன்றி சொல்கின்ற இடம் திருப்பலி, சாபத். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஏன் சாபத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு 4 காரணங்கள் சொல்கிறேன். வை வி ஷுட் ஃபாலோ சாபத். சாபத்து, அதாவது சாபத்து அப்படின்றது பழைய ஏற்பாட்டு வார்த்தை. புதிய ஏற்பாட்டு வார்த்தை என்ன தெரியுமா? இட்ஸ் லார்ட்ஸ் டே, கடவுளுடைய நாள். இது ஆண்டவரின் நாள். அதனால தான் ஏதாவது ஞாயிற்றுக்கிழமையில் புனிதர்களுடைய திருவிழாக்கள் வந்தால் திருச்சபை அந்த புனிதர்களுடைய திருவிழாக்கள் அன்றைக்கி கொண்டாடாது ஞாயிற்றுக்கிழமையில். சப்போஸ் ஏதோ ஒரு புனிதர், பெரிய ஒரு புனிதரை வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி அந்தோனியாருடைய திருவிழாவே ஜூன் 13 ஞாயிற்றுக்கிழமை வந்தால் ஜூன் 13 அன்னைக்கு வந்து அந்தோனியாருடைய திருவிழாவை கொண்டாடாது. ஏன்னா அது ஆண்டவரின் நாள். அது இட்ஸ் லார்ட்ஸ் டே. ஸோ சாபத் இஸ் டர்ன் டு லார்ட்ஸ் டே. பழைய ஏற்பாட்டில் அது சாபத். அது எத்தனாவது நாள் சாபத்து? 7ஆம் நாள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அது ஆண்டவரின் நாள். நம்மளுடைய அப்போ சாபத்து எத்தனாவது நாள்? 8ஆம் நாளா? முதல் நாள். இதாங்க வித்தியாசம். பழைய ஏற்பாட்டில் சாபத்து எல்லாம் முடிஞ்சு ஆண்டவர் ஆசீர்வதிச்ச நாள்னா, புதிய ஏற்பாட்டில் சாபத்து ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு மிச்சம் 6 நாள் வாழ். 6 நாள் முடிஞ்சு 7ஆவது நாள் பழைய ஏற்பாட்டில் சாபத்துனா, புதிய ஏற்பாட்டில் இட்ஸ் அ நியூ கிரியேஷன். ஆண்டவரிடமிருந்து அனைத்தையும் பெற்று அந்த வாரத்தை வாழு. பெற்றதற்கு நன்றி சொல்வது பழைய ஏற்பாடு, பெற இருப்பதற்கு நன்றி சொல்வது புதிய ஏற்பாடு. நடப்பதற்கு முன்னாலேயே தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, நான் இது உம்மிடமிருந்து பெறுகிறேன். ஒரு முறை ஒரு யூத் குரூப் வந்து எல்லாவூரில் தியானத்துக்கு வந்திருந்தாங்க. ஒரு 1 டே ரெட்ரீட். அவங்களாவே வந்தாங்க, ஒரு 10-40 பேர். யூத் ரெட்ரீட் நடக்குது. ரெட்ரீட் எல்லாம் முடிஞ்ச பொழுது பிளஸ்ஸிங்காக வந்தாங்க பசங்க எல்லாம். பிளஸ்ஸிங் முடிஞ்ச போது கடைசியில் ஒரு பெண்ணும் பிளஸ்ஸிங்க்கு வந்துட்டு, சின்ன பொண்ணு தான், ஒரு 20-25 வயசுக்குள்ளே தான் இருக்கும், வாலிப பொண்ணு. பிளஸ்ஸிங் வாங்கிட்டு சொன்னால், ஃபாதர் 1.5 வருஷமாக எனக்கு வேலை இல்லை ஃபாதர், எனக்காக ஜெபிச்சுக்கோங்க அப்படின்னா. பிளஸ்ஸிங் பண்ண போது ஆண்டவர் கொடுத்த ஒரு சென்டென்ஸ் நான் அந்த பொண்ணு கிட்ட சொன்னேன், மா ஃபஸ்ட்டு நீ கடவுள்கிட்ட இந்த வேலையை வாங்குமா, அப்புறம் மனுஷங்கிட்டது வாங்குமா. சொல்லி முடித்து பிளஸ்ஸிங் கொடுத்து விட்டுட்டேன். அப்படி ஒரு சென்டென்ஸ் இது அது வரை வந்தது கிடையாது. சொன்ன எனக்கும் ஏன் சொன்னேன்னு புரியல, கேட்ட அவளுக்கு அதை விட புரியவே இல்லை. ஃபஸ்ட்டு கடவுள்கிட்டேருந்து வாங்கு, அப்புறம் மனுஷங்கிட்டேருந்து வாங்கு. பிளஸ்ஸிங் வாங்கிட்டு போயிட்டான். போயிட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் சென்னையில் ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்குது,
அங்கே வந்து ஒரு 2 நாள் பசங்களுக்கான காலேஜ் பசங்களுக்கான ரெட்ரீட் நடக்குது. ஃபஸ்ட் நாள் வந்து பிரதர் வரல, ஜேம்ஸ் பிரதர் இல்லாதனால நான் அந்த யூத் குரூப்பை தான் கேட்டேன். நான் பாட்டு பாட வரீங்களா, கொயருக்காக வரீங்களான்னு அவங்க வந்தாங்க. வந்த பொழுது லஞ்ச் டைமில் இந்த பொண்ணு இருந்தான். ஃபாதர் ஞாபகம் இருக்கா என்ன அப்படின்னா, நான் சொன்ன ஞாபகம் இல்லை. ஃபாதர் நாங்கள் ஒரு நாள் 40 பேர் ரெட்ரீட்டுக்கு வந்தோம், ஞாபகம் இருக்கா யூத்? அது ஞாபகம் இருக்குது. அன்றைக்கி வந்து வேலை இல்லைன்னு சொல்லி 1.5 வருஷத்தினுடைய வேலை. ஓ அப்படி சொன்னியாமா? அன்றைக்கி நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க ஃபாதர், கடவுள்கிட்டேருந்து நீ ஃபஸ்ட்டு வாங்கு, அப்புறம் நீ மனுஷங்கிட்டேருந்து வாங்குன்னு சொன்னீங்க. அது நீங்கள் சொன்னது எனக்கும் புரியல. ஆனால் அன்றைக்கி நீங்கள் ஃபுல் டே நீங்கள் கிளாஸ் வச்சது ஆன் யூக்கரிஸ்ட், நற்கருணை பற்றி வச்சிங்க. அதனால் நான் சோம்பேறியாக தூங்கிக்கிட்டு இருந்தேன். நான் அடுத்த நாள் நான் என்ன பண்ணேன், ஏன்னா வேலை இல்லை, வீட்லேயும் வேறு எதுவும் வேலை இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு காலையில் எழுந்துச்சு திருப்பலிக்கு போக ஆரம்பித்தேன் ஃபாதர். டெய்லியும் பூசைக்கு போக ஆரம்பித்தேன் ஃபாதர். 1.5 வருஷமாக வேலை இல்லாத எனக்கு ஒரே வாரத்தில் ஒரு இன்டர்வியூ கால் பெங்களூர்லேருந்து வந்தது ஃபாதர். எனக்கு இன்டர்வியூ எடுத்ததே ஹெச்ஆர் கிடையாது, அதனுடைய எம்டி எடுத்தார் ஃபாதர். இம்மீடியட்டாக எனக்கு வேலை கொடுத்துட்டார் ஃபாதர். அந்த வேலை வந்த பொழுது இமெயிலில் அதனுடைய எனக்கு ஆஃபர் லெட்டர் வருது. அந்த ஆஃபர் லெட்டர் வரும்பொழுது தான் எனக்கு நீங்கள் அன்றைக்கி சொன்னது ஞாபகம். ஃபஸ்ட்டு நான் கடவுள்கிட்டேருந்து வாங்கினேன், அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி மனுஷங்கிட்டேருந்து வாங்குகிறேன். இதாங்க புதிய ஏற்பாடு சாபத்து. ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை எல்லாம் நடக்க போகிறதுக்கு சண்டே நன்றி சொல்கிற இடம், நியூ கிரியேஷன். நன்றி சொல்லிவிட்டு அந்த வாரத்தை ஆரம்பிங்க. அதனால தான் நம்மளுடைய கேலண்டரும் நீங்கள் கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல, கேலண்டரில் சண்டே தான் முதல்ல இருக்கும். சரி, ஆக்சுவலி எப்படி இருந்திருக்கணும், மண்டேலேருந்து சண்டே போயிருந்துருக்கணும், சண்டே கடைசியாக இருந்திருக்கணும். ஆனால் சரியான கேலண்டரில் எப்படி தெரியுமா இருக்கும், சண்டே ஃபஸ்ட்டில் இருக்கும், அப்புறம் தான் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, சாட்டர்டே கடைசியில் தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அட்லீஸ்ட் கிறிஸ்தவர்கள் போடுற கோயில் கேலண்டர்லையாவது இனி சண்டே முதல்ல இருக்கணும். நமக்கு மண்டே கிடையாதுங்க. முதல் நம்மளுடைய ஃபஸ்ட் டே இஸ் சண்டே. ரெஸ்ட் ஆஃப் த டேஸ் வித்தியாசம் இருக்குது. 6 நாள் வேலை செஞ்சுட்டு 7வது நாள் ஆண்டவர் ஓய்வு எடுத்தார். ஆனால் அந்த ஓய்வு என்பது புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது இயேசு கிறிஸ்து மாத்துறார். எப்படி மாத்துறாரு? ஓய்வை தந்துட்டு, அதாவது ஓய்வை தருபவர் நான். இன் ஓல்ட் டெஸ்டமென்ட் சாபத் இஸ் அ டே, பட் இன் நியூ டெஸ்டமென்ட் சாபத் இஸ் அ பர்சன். இதுதான் வித்தியாசம். இன் ஓல்ட் டெஸ்டமென்ட் சாபத் இஸ் அ டே, டே ஆஃப் ரெஸ்ட். பட் இன் நியூ டெஸ்டமென்ட் சாபத் இஸ் அ பர்சன், பர்சன் ஆஃப் ரெஸ்ட். உனக்கு ஓய்வு தருவது நாள் அல்ல, ஓய்வு தருவது நான். உனக்கு ஓய்வு தருவது நாள் அல்ல, உனக்கு ஓய்வு தருவது நான். உனக்கு ஓய்வு தருவது நாள் அல்ல, உனக்கு ஓய்வு தருவது நான். உனக்கு ஆசீர்வாதம் தருவது ஒரு நாள் அல்ல. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 நாளில் ஆண்டவர் படைத்து 7வது நாளை தான் ஆறுத்தி ஆசீர்வதிப்பார். ஸோ பழைய ஏற்பாடு படி 7th day is a day of blessing. பட் புதிய ஏற்பாடு படி it is not a day, it is a person. உனக்கு ஆசீர்வாதம் தருவது ஒரு நாள் அல்ல, ஒரு ஆசீர்வாதம் தருவது உன்னுடைய ஆண்டவர். சாபத் இஸ் நாட் அ டே, பட் சாபத் இஸ் அ பர்சன். ரெஸ்ட் தருவது ஒரு நாள் அல்ல, ரெஸ்ட் தருவது ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ முதல் காரணம் ஏன் சாபத்தை நாம் அனுசரிக்க வேண்டும், சாபத்தை நாம் அனுசரிக்க வேண்டிய முதல் காரணம் என்பது ஆண்டவர் ஓய்வெடுத்தார். 6 நாட்களில் அனைத்தையுமே படைத்து 7ஆம் நாளை ஆசீர்வதித்து ஓய்வெடுத்ததுனால தான் நாமும் ஓய்வெடுக்கிறோம். இனி இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில், பழைய ஏற்பாட்டில் 2 பயணங்கள் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் 2 பயணங்கள். 1வது பயணம் விடுதலை பயணம். புரியுது? அந்த விடுதலை பயணம் என்ன பயணம்? வெரி குட். எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு போனது முதல் பயணம். இனி கானான் தேசத்தில் ஏறக்குறைய ஒரு 800 years வாழ்கிறாங்க, 800 வருஷம் வாழ்கிறாங்க. இந்த 800 வருஷம் வாழும் பொழுது இவங்க நிறைய பாவம் செய்கிறாங்க. பாவம் செய்கிறதுனால இவங்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல இருந்து துரத்தி விட்டுறாரு, அனுப்பி விட்டுறாரு. ஆண்டவர் திருடங்களை உள்ளே விடுறார், பாபிலோனியர்களை உள்ளே விடுறார், இவங்களை கடத்தி போகிறார், நாட்டு கடத்தி போகிறார், நாடு கடத்தல். 2வது பயணம் அப்போ எங்கிருந்து எங்கே நடக்குது? முதல் பயணம் எகிப்திலிருந்து கானான். கானானில் 800 வருஷம் வாழ்கிறாங்க, பாவம் செஞ்சவங்க வெளியே போயிட்டாங்க. இனி 2வது பயணம், 2வது பயணம் பாபிலோனிலிருந்து இஸ்ராயேல். அப்படின்றது எங்கே வராங்கன்னு கரெக்டாக சொல்லுது. வந்துட்டு அவங்க ஃபஸ்ட்டு கட்டினது என்ன? கோயில் கட்டினாங்க. பாபிலா
கோயில் கட்டுறாங்க. கோயில் எங்கே இருக்குது? ஜெருசலேம். அப்போ முதல் பயணம் விடுதலை பயணம். முதல் விடுதலை பயணம் எகிப்திலிருந்து கானான் தேசம். இரண்டாவது விடுதலை பயணம் பாபிலோனிலிருந்து எருசலேம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இனி காரணம், ஏன் கானான் தேசத்தை விட்டு இவர்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டார்கள்? ஏன் பாலும் தேனும் ஒழுகும் கானான் தேசத்திலிருந்து இவர்கள் துரத்தப்பட்டார்கள்? இந்த சாபத்திற்கு காரணம் என்ன? இந்த சாபத்திற்கு காரணம் என்ன? வாசிப்போமா? இந்த சாபத்துக்கு காரணம் செகண்ட் குரோனிக்கல்ஸ் 2 குறிப்பேடு 36வது அதிகாரம் 2 குறிப்பேடு 36வது அதிகாரம் வாசிக்கிறேன், கேளுங்க. 13வது வசனத்திலிருந்து ஹெட்டிங் பாருங்க, எருசலேமின் வீழ்ச்சி. இன்னைக்கு புதிய எருசலேமா இருக்கிற நாமோ ஏன் இந்த ஆசீர்வாதத்தை வாழல? 13வது வசனத்திலிருந்து 2 குறிப்பேடு 36வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து, கட்டுப்பட்டிருப்பதாக கடவுளின் பெயரால் தன்னை ஆணையிடச் செய்த மன்னன் நெபுக்கத்நேசருக்கு எதிராக செதேக்கியா கலகம் செய்து இஸ்ராயலின் கடவுளாம் ஆண்டவரை பின்பற்றாமல் இருமாப்புற்று தனது இதயத்தை கடினப்படுத்தி கொண்டான். 2 குறிப்பேடு 36வது அதிகாரம் 13லிருந்து 14வது வசனம். அதுபோல் குருக்களின் தலைவர்களும் மக்களும் வேற்றினத்தாரின் அனைத்து அருவருப்புகளையும் தொடர்ந்து செய்து உண்மையற்றவர்களாய் ஆண்டவர் தமக்காக எருசலேமில் தூய்மையாக்கியிருந்த திருக்கோவிலை மேலும் தீட்டுப்படுத்தினார். இதெல்லாம் கானான் ஊர்ல வாழும் பொழுது நடக்குதுங்க. பாவம் செய்யக்கூடாத நிறைய விஷயத்தை செய்யறாங்க. அவர்களுடைய மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவர் தம்முடைய மக்கள் மீதும் தம்முடைய உறைவிடத்தின் மீதும், அதாவது கோயில், இரக்கம் கொண்டு தம் தூதர்களை மீண்டும் மீண்டும் அவர்களிடம் அனுப்பினார். அதான் இறைவாக்கினர் அனுப்பினார். எரேமியா சொல்லிக்கிட்டே இருந்தார், டே தப்பு செய்றீங்களா, தப்பு செய்றீங்களா, அழிய போறீங்களா, நாசமா போக போறீங்களா, கோயில் இடிய போகுதுடான்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். காதில் வாங்கவே இல்லைங்க. 40 வருஷம் இந்த இறைவாக்கினர் சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆண்டவர் தூதர்களை அனுப்பிக்கிட்டே இருந்தார். காதில் வாங்கவே இல்லை. ஆதலால் அவர்கள் தப்ப முடியாத அளவுக்கு ஆண்டவருடைய சினம் அவர்கள் மேல் கனன்றெழுந்தது. ஆதலால் அவர்களுக்கு எதிராக கல்தேயரின் மன்னனை படையெடுத்து வர செய்தார். அப்ப இந்த துன்பத்தை தரது யாரு? உங்களுக்கு எதிரியை திருப்பி விடுறது யாரு? ஆண்டவருங்க. அவன் அவர்களின் திருவுரை விடமாகி ஆண்டவரின் இல்லத்தில் அவர்களின் இளம் வீரர்களை வாளால் வெட்டி வீழ்த்தி, இளைஞர் கன்னியர் என்றோ முதியோர் கிழவர் என்றோ எவர் மேலும் இரக்கம் காட்டாமல் எல்லாரையும் அவன் கையில் ஆண்டவர் ஒப்படைத்தார். யார் ஒப்படைத்தார்? இனி பேயை திட்டாதீங்க. கடவுளின் இல்லத்து எல்லா சிறிய பெரிய பாத்திரங்களையும் அதன் கருவூலங்களையும் அரசரிடமும் அவருடைய அதிகாரிகளிடமும் இருந்த செல்வங்கள் அனைத்தையும் அவன் பாபிலோனுக்கு கொண்டு சென்றான். கடவுளின் இல்லத்தை அவர்கள் எரித்து, கோயிலை சுட்டு எரிச்சிட்டானுங்க. எருசலேமின் மதில்களை தகர்த்தார்கள். கோயில் காலி. அங்கிருந்த அனைத்து மாளிகைகளையும் தீக்கிரையாக்கி விலை உயர்ந்த பொருட்கள் அனைத்தையும் அழித்தார்கள். மேலும் வாளுக்கு தப்பியவர்களை அவன் பாபிலோனுக்கு நாடு கடத்தினான். பெர்சிய அரசு எழும் வரை அங்கே அவர்கள் அவன் புதல்வர்களுக்கும் அடிமைகளாக இருந்தார்கள். எங்க? பாபிலோனியாவில். இனி அடுத்து பாருங்களேன், 21வது வசனம். நாடு ஓய்வு நாளை கடைபிடிக்காததால் 70 ஆண்டுகள் பாழாய் கிடக்கும் என்று எரேமியா வாயிலாக. அப்ப எரேமியா எங்க சொல்லி இருக்கிறாரு? அது கீழே இருக்கு. எரேமியாவுடைய எடுக்க வேண்டாம், எரேமியா 25 இருக்கு. 70 வருஷம் மக்களே நீங்க பார்த்துக்கோங்க, அடிமையா போக போறீங்க. கரெக்டான நம்பர் சொல்றாருங்க எரேமியா. முன்னாலே சொல்லிட்டார், 70 வருஷம் நீங்க நாடு கடத்தப்படுவீர்கள், 70 வருஷம் நீங்க நாடு கடத்தப்படுவீர்கள், 70 வருஷம் நீங்க நாடு கடத்தப்படுவீர்கள் எச்சரிச்சுக்கிட்டே இருந்தார். என்னதுங்க இந்த 70 வருஷம்? ஏன் இந்த 70 வருஷம்? இது புரியணும்னா லேவியருடைய புத்தகத்துக்கு போவோம். லேவியர் ஏன் இந்த 70 வருஷம்? லேவியருடைய புத்தகம் 25வது அதிகாரம். லேவியர் 25. 70 வருஷம் ஏன் நாடு கடத்தினார் ஆண்டவர்? ஓய்வு நாளை கடைபிடிக்காதவர்களுக்கு சாட்டை அடி. லேவியர் 25 18வது வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. என் கட்டளைப்படி நடங்கள்,
என் நியமங்களை கடைபிடிப்பதில் கவனமாய் இருங்கள். அப்போது நாட்டில் நலமாய் குடியிருப்பீர்கள். நிலமும் பலனை தருவதனால் வயிறார் உண்டு பாதுகாப்புடன் நாட்டில் வாழ்வீர்கள். விதைக்காமலும் அறுவடை செய்யாமலும் இருந்தால் 7ஆம் ஆண்டு எதனை உண்போம் என்று கேட்பீர்களானால் 6ஆம் ஆண்டு நிலம் 3 ஆண்டுக்குரிய விளைச்சலை கொடுக்குமாறு என் ஆசியை அருள்வேன். 8ஆம் ஆண்டு விதை விதைத்து 9ஆம் ஆண்டு விளைச்சலை கிடைக்கும் வரை பழைய விளைச்சலையே நீங்கள் உண்பீர்கள். இந்த கதை அது 25வது அதிகாரம். மேலே ஹெட்டிங் பாருங்கள், 7ஆம் ஆண்டு ஓய்வின் ஆண்டு. இது என்னன்னு சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. 7ஆம் ஆண்டு ஓய்வின் ஆண்டு. இவங்க எல்லாருமே விவசாயிகள். ஆண்டவர் சொல்கிறாரு 6 வருஷம் பயிரிடணும், 6 வருஷம் விளைச்சல் தரும். 7ஆம் வருஷம் நிலத்துக்கு ஓய்வு ஆண்டு. 7ஆம் வருஷம் யாருமே பயிரிடக்கூடாது. 7ஆம் வருஷம் பயிரிடக்கூடாது. பயிரிட்டால் தான் 7ஆம் வருஷத்துக்கும் 8ஆம் வருஷத்துக்கான சாப்பாடு கிடைக்கும். அது எப்படி ஆண்டவரை பயிரிடாமல் இருக்கிறது? ஆண்டவர் சொல்கிறாரு, ஏய் உனக்கு தர்றது நான், நிலம் கிடையாது. உனக்கு தருவது சாப்பாடு தருவது நான், நிலம் கிடையாது. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, 6ஆம் ஆண்டு வரை உழைக்கணும், 7ஆம் ஆண்டு ஓய்வு ஆண்டு. செய்யக்கூடாது, வேலை செய்யக்கூடாது, கடையை திறக்கக்கூடாது. அப்போ எப்படி ஆண்டவரை சாப்பிட்றது? ஆண்டவர் சொல்கிறாரு 6ஆம் ஆண்டு 3 மடங்கு நான் உனக்கு விளைச்சலை தருவேன். அப்போது 6ஆம் ஆண்டு சாப்பிட்றதுக்கான நாளும் 7ஆம் ஆண்டுக்கானதும் 8ஆம் ஆண்டுக்கும் தரேன். நீ 8ஆம் ஆண்டு போட்டேன்னா 9வது ஆண்டு உனக்கு விளைச்சல் கிடைக்கும். அதை நீ பட்டினிக்கு நான் உன்னை போட மாட்டேன், நீ என்னை நம்பு. அந்த நம்பிக்கை, ரெஸ்ட் இன் மீ, ரெஸ்ட் இன் மீ. உன் ஆசீர்வாதத்தை தருவது நிலம் அல்ல, உன் ஆசீர்வாதத்தை தருவது நிலம் அல்ல, உன் ஆசீர்வாதத்தை தருவது நான். நீ நம்பினால், இஃப் யூ ட்ரஸ்ட் இன் மீ. அந்த சாபத்து நாள் மூடு, கடையை மூடு, வேலை செய்யாத. ஃபாதர் அப்போ வேலையை செய்யக்கூடாதா ஃபாதர்? நாளைக்கு தியானத்துக்கு வரணுமா வரக்கூடாதா ஃபாதர்? ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு வரணுமா வரக்கூடாதா ஃபாதர்? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நாளைக்கு வந்துருங்கள. ராஃபேல் ஃபாதர் சொல்லுவார், நேற்று வர்கீஸ் ஃபாதர் சொல்லிட்டு போனார், நாளைக்கு யாரும் வராதீங்கன்னு. இஸ்லான் பாதர்களே, வேலை என்பது எப்பவுமே நல்லா பாருங்களேன், வேலை இஸ் ஈக்குவல் டு லாபம். வேலை இஸ் ஈக்குவல் டு லாபம். நான் ஏன் வேலை செய்கிறேன்? லாபத்துக்காக. அப்போ வேலை செய்யாதீங்கன்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? வேலையே செய்யாமல் தூங்கிக்கிட்டு இருங்க. தூங்குறது ஒரு வேலை தான். அப்போ வேலையே செய்யாமல் நம்மளால் இருக்க முடியாது. இஃப் யூர் அலைவ் யூ வில் டூ சம் ஒர்க். இந்த ஒர்க் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு ப்ராஃபிட். அப்படின்றத செய்யாதீங்க. 6 நாள் நான் உனக்கு ப்ராஃபிட் தரேன், நீ என்னை நம்பி 7வது நாள் அந்த ப்ராஃபிட்டுக்கானதை நீ செய்யலைனா உனக்கு சண்டேக்கானதும் மண்டேக்கானதும் நான் தரேன். நீ மண்டே போய் வேலை செய்யும்பொழுது உனக்கு அடுத்த வாரத்துக்கான தானாக கிடைக்கும். ஆண்டவரை நம்புறவங்களால் இது செய்ய முடியுங்க. ஆண்டவரை நம்புறவங்களால், ஆண்டவரே எனக்கு இது போதும், நீ தருவது போதும் நம்புறவங்களால் இந்த சண்டே விட்டு கொடுக்க முடியும். ஆனால் சில டைம் இப்போல்லாம் உங்களுடைய வேலைகள் அப்படின்றது கட்டாயப்படுத்துகிறாங்க. நீ வரலைன்னா உன்னோட வேலையிலேருந்தே தூக்கிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுறது? அதுக்கு தான் நான் சொன்னேன், அவங்க எந்த முறையில் என்கிட்ட கேட்டாங்கன்னு தெரியல. ஃபாதர் சண்டே கடையை திறக்கலாமா, எந்த விதத்தில் கேட்டாங்கன்னு தெரியல. ஆனால் என்கிட்ட டப்புன்னு கேட்டால் நான் டப்புன்னு என்ன சொல்லுவேன், நோன்னு தான் சொல்லுவேன். ஆனால் அன்னைக்கு அப்படி ஆண்டவர் அந்த பதிலை கொடுத்தாரு. அந்த பதில் என்னவாக இருந்தது? சண்டே கடை திறங்க, வர வருமானத்தை ஆண்டவருக்கு மாற்றி வச்சுருங்க. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா உங்களுக்கு அந்த அந்த சில கம்பெனிலாம் லீவே கொடுக்க மாட்டாங்க, கட்டாயப்படுத்துவாங்க. நைட் ஷிஃப்ட்டுன்னுவாங்க. இன்றைக்கி அதுக்கு நீ போகலை அப்படின்னா உன்னை வேலையிலேருந்தே தூக்கிடுவாங்க. அப்படி இருக்க நிலைமையில் என்ன பண்ணுறது ஃபாதர்? எப்படி பண்ணுறது? சாபத் இஸ் ஃபார் மேன், மேன் இஸ் நாட் ஃபார் சாபத். மனிதன் சாபத்துக்காக அல்ல, சாபத்து மனிதனுக்காக. ஆண்டவர் சாபத்தை உருவாக்கியது நீ என்ன நம்புறியா அப்படின்ட்டு தான். என்ன நம்புறியா, ஆண்டவர் மேலே அந்த நம்பிக்கை எழுப்பதான் ஆண்டவர் அந்த சாபத்து அப்படின்றத கொண்டு வச்சார். அப்போ ஏன்னா இது இப்போ யூடியூப்பில் ரெக்கார்ட் ஆகும் பார்க்கும் பொழுது வீட்டில் சண்டை நடக்கும். ஃபாதர் சொன்னார்ல வேலை செய்யாதான்னு சொன்னார்ல, ஏன் வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் சண்டை நடக்கும். பலவங்க இதை தப்பாக இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம், இது தப்பாக இதை இன்டர்பிரட் பண்ணலாம். அதனால தான் அந்த தப்பாக செய்யாமல் இருக்கிறதுக்காக தான் இப்போவே சொல்கிறேன். சாபத்து மனிதனுக்காக,
மனிதன் சாபத்துக்காக அல்ல. அப்போ சூழ்நிலையை பொறுத்து பாருங்கள். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை என்பது அது ஆண்டவருக்குரிய நாள், ரெஸ்ட்டுக்கான நாள். ஆனால் இன்னைக்கு உள்ள சொசைட்டியில் நமக்கு அந்த ரெஸ்ட் கிடைக்குமானா, ரெஸ்ட் அப்படின்றது என்ன தெரியுமா? ஓய்வு அப்படின்றது தெரியுமா? ஆண்டவர் மீது உள்ள நம்பிக்கை தாங்க எனக்கு ஓய்வை தருகிறது. தட் இஸ் ரெஸ்ட். ஐ எம் ரெஸ்டிங் பிகாஸ் ஐ எம் ரெஸ்டிங் இன் லார்ட். ஐ எம் ரெஸ்டிங் அப்படின்றது தூங்குறது கிடையாதுங்க. ஐ எம் ட்ரஸ்டிங் இன் லார்ட், ஸோ ஐ எம் ரெஸ்டிங் இன் லார்ட். ஸோ ரெஸ்டிங் இஸ் ஈக்குவல் டு ட்ரஸ்டிங். ரெஸ்டிங் இஸ் ஈக்குவல் டு ட்ரஸ்டிங். அப்போ ஆண்டவர் ஓய்வு நாள் எடுத்தாரே, அப்போ ஆண்டவர் யார் மேலே ரெஸ்ட் வச்சார்? ஆண்டவர் 6 நாட்களில் அனைத்தையுமே படைத்து 7ஆம் நாள் ஓய்வெடுத்தார். காட் ரெஸ்டட். அப்போ அதனுடைய மீனிங் என்ன? தந்தையான ஆண்டவர் தான் படைச்சார். இப்போ அவர் யார் மேலே ரெஸ்ட் எடுத்தார்? மனிதரில் ஓய்வெடுத்தார். ஒரு டாக்கில் நான் சொல்லியிருக்கேன், அந்த டாக்கினுடைய அந்த ஒரு ஷார்ட் மட்டும் இருக்குது, ரீல்ஸ் ஆகிருக்குது. அது பார்த்த ஒருத்தவங்க வந்து எப்படி ஃபாதர் அப்படின்ற ஒரு கேள்வியும் அதில் கேட்டிருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் 6 நாட்களில் அனைத்தையுமே உருவாக்கி கடைசி நாள் மனிதனை உருவாக்கி மனிதனில் ஆண்டவர் ஓய்வெடுத்தார். தட் மீன்ஸ் காட் ட்ரஸ்டட் மேன். ஆண்டவர் உன் மீது நம்பிக்கை வைத்து அனைத்தையுமே உங்ககிட்ட கொடுத்தார். படைப்பு அனைத்தையுமே ஆண்டவர் கொடுத்தாருங்க. அதான் ரெஸ்டிங் அப்படின்னா ட்ரஸ்டிங். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் மனிதனை நம்பினார், மனிதன் ஆண்டவரை நம்புவதற்காக. ஆண்டவர் நமக்குள் வாழ்றார், நாம் ஆண்டவரில் வாழ்வதற்காக. God is resting because he is trusting. Praise the Lord. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த இஸ்ராயேல் மக்கள் செய்த பாவம் என்ன? 6 வருஷம் உழைக்கணும், 7ஆவது வருஷம் ரெஸ்ட் எடுத்துருக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க? இந்த 7ஆவது வருஷத்துலையும் ரெஸ்ட் எடுக்கலை, நிலத்துக்கு ரெஸ்ட் கொடுக்கல. நல்லா விளைச்சல் வேணும். 6ஆவது வருஷத்தில் 3 வருஷத்துக்கான விளைச்சலையும் வாங்கிட்டாங்க. 7ஆவது வருஷம் உழைச்சி அந்த நாளுக்கான அந்த வருஷத்துக்கான விளைச்சலையும் வாங்கிட்டாங்க. பேராசை வந்துடுச்சு. இது எவ்வளோ நாள் கடந்துருக்கு தெரியுமா? இது கடந்து 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 பல வருஷங்கள் கடந்து போச்சு. ஜூபிலி ஆண்டில் வரும் பொழுது எத்தனை வருஷம் முடிஞ்சிடுச்சு? எத்தனை வருஷம் முடியுது? 7 கனெக்ட் பண்ணும் பொழுது எத்தனை வருஷம் முடியுது? எத்தனை வருஷம் இவங்க வாழ்ந்துருக்கிறாங்க அந்த இடத்துல? ஏறக்குறைய 800 வருஷங்கிட்ட கானானில் வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது 6 கனெக்ட் பண்ணும் பொழுது எத்தனை வருஷம் இவங்க ஓய்வு வருடத்தை கடைப்பிடிக்கவில்லை என்றால் 70 வருடங்கள் இவர்கள் ஓய்வு வருடங்களை கடைப்பிடிக்கவில்லை. ஆண்டவர் என்ன பண்ணார்? அந்த 70 வருஷம் நீ ஓய்வு ஆண்டை கடைப்பிடிக்காதனால அந்த 70 வருஷம் நான் உங்ககிட்ட வந்து வாங்கி எடுப்பேன், நீ வெளியே போ, ஓய்வு எடு. இந்த கால்குலேட் பண்ணி வரும்பொழுது 70 years ஆஃப் ரெஸ்ட் கொடுத்துருந்துருக்கணும் லேண்டுக்கு. அவங்க கொடுக்கல. ஓய்வு நாளை கடைப்பிடிக்கலைன்னா ஓய்வு நாளை ஆண்டவர் கடைப்பிடிக்க வைப்பார். இந்த ஆண்டவருடைய இந்த நாளை நீங்கள் கடைப்பிடிக்கலைன்னா ஒரு நாள் உங்களை கடைப்பிடிக்க வைப்பாருங்க. அது மொத்தமாக ஆண்டவர் கடைப்பிடிக்க வைப்பார். சில டைமாக தான் படுத்த படுக்கை ஆகிறது, கோயிலே கதின்னு கிடைக்கிறது, ஆண்டவரே கதின்னு கிடைக்கிறது, ஜபம்னு இருப்பீங்க. அதெல்லாம் இந்த வயசாகும்பொழுது பாருங்களேன், இதெல்லாம் ஐயோ ஆண்டவரே ஆண்டவரே, இல்லைனா நோய் வரும்போது பாருங்களேன் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே. ஒழுங்காக ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவரே ஆண்டவரே நினச்சிருந்தீங்கன்னா வாழ்க்கை முழுக்க நிம்மதியாக கடந்து போகலாம். ஓய்வு நாளை நீங்கள் கடைப்பிடிக்கவில்லை என்றால் கடைப்பிடிக்க வைப்பார். எல்லாம் சேர்த்து வச்சு செய்வார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாம் சேர்த்து வச்சு செய்ய வேண்டியது வரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்போ முதல் காரணம் என்னன்னு புரியுதா? முதல் காரணம் ஆண்டவராகிய கடவுள் ஓய்வெடுத்தார், அதனால் ஓய்வு நாளை நாம் கடைபிடிக்க வேண்டும். இரண்டாவது காரணம் God saved you from Satan through Paschal mystery. ஏன் ஓய்வெடுக்க வேண்டும்? ஏனெனில் அந்த ஓய்வு நாளில் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற நாள். ஏன் நன்றி சொல்ல வேண்டும்? ஏனெனில் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, தீமையின் கட்டுகளிலிருந்து ஆண்டவர் உனக்கு விடுதலை தந்தால் அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டிய நாள் ஓய்வு நாள். அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டிய நாள் ஓய்வு நாள். எடுத்து வாசிப்போமா? மத்தேயு நற்செய்தி 1வது அதிகாரம் 21வது வசனம். இயேசு எதை தந்தார்? மத்தேயு 1:21. இயேசு எதை தந்தார்?
மகனை பெற்றெடுப்பார். இயேசு என பெயரிடுவீர், ஏனெனில் அவர்கள் தம் மக்களை பாவங்களிலிருந்து மீட்பார். இது இயேசு தந்த கிஃப்ட், பாவங்களிலிருந்து மீட்பு. இரண்டாவது, கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 13-14. மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு நமக்காக கிறிஸ்து சாபத்துக்குள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்தினின்று மீட்டார். பாவத்தினின்று மீட்டார், சாபத்தினின்று மீட்டார். கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம், கொலோசியர் 2:14-15. நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணியடித்து அறவே ஒழித்து விட்டார். தம் சிலுவையினால் கிடைத்த வெற்றியால் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகியோரின் படைக்கலன்களை கிறிஸ்து பிடுங்கிக் கொண்டு அவர்களை இகழ்ச்சிக்குள்ளாக்குமாறு ஊர்வலமாக இழுத்து சென்றார். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, தீமையின் கட்டிலிருந்து விடுதலை தந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் நாள் ஓய்வு நாள். இந்த உலகத்தில் யாருமே உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை தரல, விடுதலை தரவும் முடியாது. சாபத்திலிருந்து விடுதலை தரல, சாபத்திலிருந்து விடுதலை தர முடியாது. சாபத்தை விட முடியும் ஒழிய பாபத்திலிருந்து, சாபத்திலிருந்து, தீமையின் கட்டிலிருந்து யாராலையும் விடுதலை தர முடியாது. விடுதலை தந்தார் ஆண்டவரே நன்றி சொல்ற இடம் ஓய்வு நாள். ஆண்டவர் சிலவங்க கேட்பாங்க, ஃபாதர் கோயிலில் தான் வந்து சொல்லணுமா ஃபாதர்? நன்றி சொல்றது வீட்டில இருந்து சொல்லிட்டு போறோமே ஃபாதர். கோயிலில் தான் வரணுமா? கண்டிப்பா கோயிலுக்கு தான் வந்தாகணுமா? ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கெல்லாம் கோயிலுக்கு தான் வந்தாகணுமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து விடுதலை தந்த, தீமையின் கட்டுகளிலிருந்து விடுதலை தந்த ஆண்டவர், அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் நாள். அதனால் கோயிலுக்கு போகும்போது சபை உரையாளர் சொல்கிறார் பாருங்களேன், 5வது அதிகாரம் 1வது திருவசனம். கோயிலுக்கு போகும்போது எப்படி போனோமா? சபை உரையாளர் 5:1. செல்லும்போது கோயிலில் தூங்காதீங்கன்றார். பிரைஸ் தி லார்ட். கோயிலில் கவனமாக இருங்கன்றார். பிரைஸ் தி லார்ட். திருப்பள்ளியில் என்ன நடக்குதுன்றதில் கவனமாக இருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோயிலுக்கு போகும்போது கவனமாக இருங்க. கோயிலுக்கு உள்ளே போகும்பொழுது கோயிலில் விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருங்க. இதான் 2வது காரணம். ஏன் நான் ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும்? ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லும் நாள். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்வதற்காக கோயிலில் வரேன். 3வது காரணம், விடுதலை பயணம் 31:16. 31:16 விடுதலை பயணம் 31வது அதிகாரம். இஸ்ரவேல் மக்கள் ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும், என்றும் உள்ள உடன்படிக்கையாக விளங்கும்படி தலைமுறை தோறும் ஓய்வு நாளை. அப்போ என்னது அது? அது ஒரு உடன்படிக்கை. எப்படியா? இஸ்ரவேல் மக்கள் ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும், என்றும் உள்ள உடன்படிக்கை. ஆண்டவர் நம்மக்கிட்ட செய்த உடன்படிக்கை என்ன? அதனுடைய அடையாளம் தாங்க இது. 17வது வசனம். இது எனக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் இடையே என்றும் உள்ள அடையாளம். சரி, நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது நீங்கள் என் மக்கள், நான் உன் கடவுள் அப்படின்வார். புதிய ஏற்பாட்டில் அந்த வார்த்தையை மாற்றிடுவார். நீங்கள் என் மக்கள், நான் உங்களுடைய தந்தை அப்படின்வார். இந்த என்றும் உள்ள உடன்படிக்கையினுடைய அடையாளம் தான் ஓய்வு நாள். அப்பாவை பார்க்க வர நாள், அப்பாவை சந்திக்க வர நாள், அப்பா தன் மகன் வழியாக தூய ஆவியானவரோடு ஒன்றிணைந்து உங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லும் நாள் ஓய்வு நாள். கடைப்பிடிக்க மறக்காதீங்க, ஆசீர்வாதத்தோட போங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா. ஒரு ஸ்லோகன் சொல்லித்தரேன், எனக்கு பின்னால் சொல்லுங்களேன். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் வாழ்வோம், மகனாய் மகளாய் என்றும் வாழ்வோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் வாழ்வோம், மகனாய் மகளாய் நாங்கள் வாழ்வோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸ்லோகனா இது எப்படிங்க சொல்லுவீங்க? ஸ்லோகன்னா என்ன? இந்த கட்சியிலலாம் சொல்லுவாங்க, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? முத்திரை வாக்கியம் அப்படின்னுவாங்க மலையாளத்தில். தமிழ் என்ன சொல்லுவோம்? முழக்கம். என்ன முழக்கம்? இந்த பாப்புலர் மிஷன்லாம் பங்கெடுத்துருக்கீங்களா?
ஜெய் ஜெய் பாப்புலர் மிஷன். கோஷம், கோஷம், முழக்கம், கோஷம் போடுறது. ஜெய் ஜெய் பாப்புலர் மிஷன் கேட்டிருக்கீங்களா? அது ஜெய் ஜெய் கிறிஸ்து ராஜன் அப்படின்வாங்க. பென்சன்ஷன் சபையினுடைய ஒரு அழகான ஒரு தியானம் தான் பாப்புலர் மிஷன் தியானம். டேனியல் ஃபாதர் டைரக்டராக இருக்கிறார் இல்லையா? ஜெய் ஜெய் பாப்புலர் மிஷன். அப்படி இதை சொன்னோன்னா எப்படி இருக்குங்க? இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் வாழ்வோம். இது எப்படி? இது யாருமே சொல்றாங்க. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் வாழ்வோம், மகனாய் மகளாய் என்றும் வாழ்வோம். நல்லா இருக்கு. கொஞ்சம் கூட. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் வாழ்வோம், மகனாய் மகளாய் என்றும் வாழ்வோம். அப்படி இருக்கிறவங்களுக்கு நாள் தாங்க இந்த நாள், ஓய்வு நாள். With all the slogan, with all the thanksgiving, thankful heart we are coming. ஆண்டவரே உமக்கு நன்றி. நாலாவது காரணம், கத்தோலிக்க திருச்சபையினுடைய கேட்டகிசம் ரொம்ப அழகாக சொல்லும், a day of protest against servitude of work and the worship of money. அதாவது உலகின் மனிதர்கள் வேலையோடும் பணத்தோடும் வைத்திருக்கும் ஆராதனைக்கு ஒரு கிறிஸ்தவனுடைய எதிர்ப்பு ஓய்வு நாள். நல்லா கவனிங்க. இந்த உலகம் ஆராதிக்கும் வேலை, இந்த உலகம் ஆராதிக்கும் பணம், இதற்கு எதிரான கிறிஸ்தவனுடைய குரல் ஓய்வு நாள். இதற்கு இது இந்த பணத்தை ஆண்டவர் தான் தர்றாரு, நான் செய்கிற வேலை கிடையாது. எங்க 10 வருஷம் வேலை செஞ்சுட்டீங்க, திடீர்னு அந்த வேலையில் உங்களுடைய கை கட்டாச்சுன்னா என்னங்க பண்ணுவீங்க? 10 வருஷம் போகிறீங்க, அங்கேருந்து எங்கேருந்தோ கீழே விழுந்துட்டீங்கன்னா படிக்காட்டி என்னங்க பண்ணுவீங்க? அந்த வேலை தரலைங்க. அந்த உழைப்பை தருவதற்காக தந்த ஆண்டவருக்கு நான் என்னுடைய அந்த நம்பிக்கையை வைத்து இந்த உலகம் ஆராதிக்கும் வேலை, இந்த உலகம் ஆராதிக்கும் பணத்திற்கு எதிரான ஒரு கிறிஸ்தவள், கடவுளுடைய மகன், கடவுளுடைய மகளுடைய எதிர்ப்பு குரல் தான் ஓய்வு நாள். எதிர்ப்பு குரல். அதாவது தருவது மனிதன் அல்ல, தருவது ஆண்டவர். என்னை பாதுகாப்பது ஆண்டவர், என் உழைப்பை பாதுகாப்பது ஆண்டவர், என் உடலை பாதுகாப்பது ஆண்டவர், என் பொருளாதாரத்தை தருவது ஆண்டவர். அதாங்க ஓய்வு நாள். ஐ எம் ரெஸ்டிங் இன் லார்ட், ஐ எம் ட்ரஸ்டிங் இன் லார்ட். எபிரேயர் எழுதிய திருமுகம் 10வது அதிகாரம் 25வது வசனம். எபிரேயர் 10:25 சிலர் வழக்கமாகவே கோயிலுக்கே போறதில்லை. அப்போ இன்னைக்கு இன்னும் கிடையாதுங்க, அன்னைக்கு அப்படி தான் இருந்திருக்கிறாங்க. பவுல் அன்னைக்கே எழுதி வச்சிருக்காரு, சிலர் வழக்கமாகவே கோயிலுக்கு போறதில்லை, வர்றதே இல்லை கோயிலுக்கு. தொடர்ந்து வாசிங்க. அது அப்படி நம்ம செய்யலாமா? செய்யக்கூடாது. ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுவோமாக. அப்போ சனிக்கிழமை என்ன தெரியுமா பண்ணிடணும்? எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது, நான் வீட்டில் நாங்கள் ஊருக்கு போவோம் வருஷத்தில் ஒரு தடவை. ஏப்ரல் மேல தான் பாட்டியை பார்க்க போவோம். வளர்ந்ததெல்லாம் தமிழ்நாட்டில், சென்னையில். ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பாட்டியை பார்க்கறதுக்காக அந்த ஏப்ரல் மேல ஒரு 2-3 வாரம் பாட்டி கூட இருக்கிறதுக்காக கேரளா போவோம். இந்த கேரளாவில் வந்து இந்த பாட்டிங்க போடுற ஒரு ட்ரெஸ் அன்றைக்கி இருந்தது, இன்றைக்கி அப்படி இருக்கான்னு தெரியல. ஒரு வெள்ளை கலர் ஷர்ட் மாதிரி போடுவாங்க, அப்புறம் வெள்ளை கலர் ஒரு மாதிரி முண்டு கட்டுவாங்க. இப்படி ஒரு மாதிரி எல்லாம் தொங்கிக்கிட்டு இருக்கும் இல்லையா? அந்த நாகர்கோவில் கன்னியாகுமரி சைடில் இருக்குன்னு நினைக்கிறேன் மாதிரி. அப்போ அது ஒரு ஸ்பெஷல் ட்ரெஸ். பாட்டிக்கு வந்து அதான் வெள்ளை ட்ரெஸ் தான் அவங்களுடைய ட்ரெஸ்ஸே எப்போவுமே. வீட்டில் போகிறதுக்கு 2-3 ட்ரெஸ் இருக்குங்க, சாதாரண காட்டன், கிழிஞ்சது, அழுக்கானது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமைக்காக ஒரு ட்ரெஸ் இருக்குது பாட்டிக்கு. அது ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு மட்டும்தான் அந்த ட்ரெஸ்ஸை போடுவாங்க. சேம் ஒயிட் கலர் தான், ஒரு வெள்ளை நெட்டெல்லாம் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்காக மட்டும். கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அதை துவைச்சி வச்சுருவாங்க. அன்றைக்கி அயன் பாக்ஸ் எல்லாம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அது மடித்து ஒரு பாட்டிக்கு ஒரு ட்ரங்கு பெட்டி இருந்துச்சு, அந்த பெட்டியில் கீழே கொண்டு போய் வச்சுருவாங்க. அழகாக என்ன ஆகிடும், அடுத்த சண்டே திருப்பி எடுத்து போட்டுப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமையில் நடந்து தான் போவாங்க. கடைசி வரை ஆரோக்கியமாக இருந்தாங்க. சண்டே ஷுட் நாட் பி ட்ரீட்டட் ஆஸ் எனி அதர் டேஸ். ஊக்கம் ஊட்டணும். சிலவங்க வந்து ஆக்சுவலி சாட்டர்டே மத்தியானமே சாப்பாடு நிறுத்துறவங்க இருக்கிறாங்க, சாட்டர்டே சாயங்காலமே சாப்பாடு நிறுத்துறவங்க இருக்காங்க, நைட்டு சாப்பிட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, இல்லை ஐ எம் ப்ரிப்பேரிங் மை செல்ஃப் ஃபார் டுமாரோஸ் யூக்கரிஸ்ட். சில சபைகள் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா, சில சபைகள் அப்படின்னா கத்தோலிக்க சபை அல்லாத, ஆனால் இந்த ஆர்த்தடாக்ஸ் அந்த மாதிரி மருத்துவம் அவங்களுக்கு குருக்கள் இருக்கிறாங்க. அந்த குருக்களுக்கு வந்து திருமணம் செய்யலாம். கத்தோலிக்க சபை அல்லாத சில சபைகள் உண்டு.
மார்த்தோமைட், ஆர்த்தடாக்ஸ்னாலும் சொல்லுவாங்க. அவங்களுக்கு திருமணம் செய்யலாம் அந்த குருக்களுக்கு. இந்த குருக்கள் சாட்டர்டே வீட்டில் கூட தங்கக்கூடாது அப்படின்வாங்க. அவங்க அந்த தாம்பத்திய உறவில் இருக்கக்கூடாது, மனைவியோடு இருக்கக்கூடாது, கோயிலுக்கு வந்துடணும். கோயிலுக்கு வந்து அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? கோயிலுக்கு வந்து அடுத்த நாள் திருப்பலிக்கான மக்களுக்கான அந்த அப்பத்தை செய்வது இந்த குருக்கள் தான். ஸோ தே ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் யூகரிஸ்ட். அடுத்த நாள் திருப்பலிக்கு அந்த குருக்கள் தயாரிக்கிறாங்க. மனைவியோடு இருக்க மாட்டாங்க, வீட்டிலேருந்து வந்துடுவாங்க, கோயிலுக்கு வந்துடுவாங்க, கோயிலில் வந்து அந்த அப்பத்தை தயாரிப்பாங்க. அந்த அப்பம் அடுத்த நாள் ஆசீர்வதித்து மக்களுக்கு கொடுப்பாங்க. அன்றைக்கி அந்த அப்பம் முடிஞ்சிடும். கரெக்டாக அந்த அப்பம் ஆண்டவருடைய சரீரம் கொடுத்துருவாங்க, முடிஞ்சிடும். சாட்டர்டே இவ்வளோ தயாரிப்புகள். சிலவங்க கத்தோலிக்க திருச்சபையில் சில முதியவர்கள் இல்லை பக்குவமானவங்க ஆண்டவர் தெரிஞ்சவங்க சாட்டர்டே நைட்டு சாட்டர்டே ஈவினிங் 6 மணியோட சாப்பாடு நிறுத்துறவங்க இருக்காங்க. தே டேக் ஃபாஸ்டிங். அடுத்த நாள் நற்கருணை வாங்குறதுக்காக ஃபாஸ்டிங் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. ஏன்னா நம்மளுடைய சாபத்தை ஆரம்பிக்கிறது சாட்டர்டே 6 மணிலேருந்து சண்டே 6 மணி வரை தான் நம்மளுடைய சாபத். நம்மளுடைய ஓய்வு நாள் அப்படின்றது சாட்டர்டே ஈவினிங் 6 o'clock டு சண்டே ஈவினிங் 6 o'clock. சாட்டர்டே ஈவினிங் 6க்கு முன்னால் சாப்பாடு நிறுத்துறவங்க இருக்கிறாங்க, தண்ணி குடிக்காதவங்க இருக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மார்ட்டடம், ஒரு மறை சாட்சி. தண்ணி குடிக்கலாம், நீங்கள் சாப்பாடு சாப்பிட்லாம், ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமையை பற்றி ஊக்கப்படுத்துங்கன்னு சொல்கிறார். சிலர் கோயிலுக்கே வரதில்லை. அப்போ என்ன பண்ணணும்? ஊக்கப்படுத்துங்க. நாளைக்கு சண்டே என்ன, ஞாயிற்றுக்கிழமை என்ன, ரெடியாக இருக்கணுன்னே, கோயிலுக்கு போகணுன்னே, 7:30 திருப்பலி என்ன, திருப்பலிக்கு சீக்கிரம் போகணுன்னே ஊக்கப்படுத்துங்கள். சிலர் கோயிலுக்கே போகிறதில்லை. அதனால் இந்த சாட்டர்டே 6 மணிலேருந்து சண்டே 6 மணி வரை தேவையில்லாமல் டிவியை யூஸ் பண்ணாதீங்க, எடுங்களேன் ஒரு ஃபாஸ்டிங். தேவையில்லாமல் மொபைலை யூஸ் பண்ணாதீங்க, எடுங்களேன் ஒரு ஃபாஸ்டிங். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்ற ஒரு மனசில் இருக்கட்டுமே. இதை பார்க்குறவங்களுடைய பசங்க நாளைக்கு எப்படி திருப்பலியில் அட்டன் பண்ணுவாங்கன்னு பாருங்கள். இதை பார்க்குற பசங்க அதுங்களுடைய திருப்பலி எப்படி அட்டன் பண்ணி, ஏன்னா நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கிறீங்க எப்படி சனிக்கிழமை ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி ஞாயிற்றுக்கிழமைக்காக ப்ரிப்பேர் பண்ணணும்னு. அதனால் பவுல் சொல்கிறாரு, உலகத்தின் மனிதனின் வேலையோடும் பணத்தோடும் இருக்கும் அந்த பேராசைக்கு, அந்த ஆராதனைக்கு ஓய்வு நாள் என்பது ஒரு எதிர்ப்பு குரல். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா. அதனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரோடு இருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளோடு இருங்க. அதாவது நோயாளிகளை விசிட் பண்ண போங்க. என்னெல்லாம் நன்மை செய்ய முடியுமோ, லாபம் இல்லாத வேலை செய்யுங்க, லாபம் இல்லாத ஊழியங்களை செய்யுங்க, லாபம் இல்லாத விஷயங்களை செய்யுங்க. இனி அப்படி வேறு வழியே இல்லை. அப்படி உங்களுக்கு ஒரு லாபம் வருதுன்னா அது மாற்றி வைங்க. அதில் தாங்க இந்த தசம பாகம்லாம் மாற்றி வைக்கிறது. மாற்றி வைங்க. உங்களுடைய ஊழியமாக இருக்கலாம், ஊதியமாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச 2-3 குடும்பங்கள் அவங்களுக்கு வந்து 2 அக்கௌண்ட் இருக்குது, 2 பேங்க் அக்கௌண்ட். ஒன்று வந்து அவங்களுடைய நார்மல் பேங்க் அக்கௌண்ட், இன்னொன்று என்ன தெரியுமா, அவங்களுக்கு டைத் அக்கௌண்ட்டுன்னே ஒன்று இருக்குது. தசம பாகத்துக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து எந்த காசு வந்தாலும் அதனுடைய ஒரு பகுதியை, 10ல் ஒரு பகுதியை எடுத்து அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடுவாங்க. எல்லா மாதமும் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, அதை சேமித்து வைப்பாங்க. சில டைம் ஏதாவது கோயிலுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, சில டைம் ஏதாவது ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, சில டைம் ஏதாவது மெடிக்கலுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, சிலவங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, சிலவங்க எஜுகேஷன் ஹெல்ப் பண்ணுவாங்க. டைத் அக்கௌண்ட்டில் தான் கொடுப்பாங்க. தசம பாகத்துக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டே வச்சுருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, ஃபாதர் எங்கள் வீட்டில் நியூஸ் பேப்பர் வருது ஃபாதர், அந்த நியூஸ் பேப்பரை விற்றா கூட அதில் கிடைக்கிற ஒரு பகுதி வருமானம், இன்கம், அந்த இன்கம் என்ன பண்ணுவாங்களா, அதில் கிடைக்கிற 10ல் ஒன்று டைத் அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. பால் பேக்கெட் கவரை விற்றாலும் அதில் வர அந்த இன்கம் அதில் 10ல் ஒன்று மாற்றி வச்சுருவோம் ஃபாதர். இவ்வளோ உண்மையாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க கடவுளுக்கு. சின்ன ஒரு வருமானம் வந்தாலும் ஆண்டவருக்குரியது ஆண்டவருக்கு மாற்றி வைக்கிறவங்க இருக்காங்க. எவ்வளோ போகும் அது? ₹1 இருக்கலாம், 50 காசாக இருக்கும். ஆனால் அந்த 50 காசும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியது ஆண்டவருக்கு. அதுலேருந்து நாங்கள் கை வைக்க மாட்டோம் ஃபாதர். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை பார்த்துட்டு இதனுடைய தொடர்ச்சியை மத்தியானம் பார்க்கலாம். ஏன் திருப்பலி? திருப்பாடல் 116வது அதிகாரம் 12வது வசனம், 13வது வசனம், 14வது வசனம். திருப்பாடல். அப்போ நான் கேட்ட கேள்வியினுடைய கேள்வி பதில் மத்தியானம் சொல்கிறேன். ஏன் ஃபாதர் கோயிலுக்கு தான் வரணுமா, திருப்பலி கோயிலுக்கு தான் வரணுமா? மத்தியானம் அந்த கோயில் பதிலை பார்ப்போம். இப்போ ஏன் திருப்பலி? ஏன்னா இப்போ திருப்பலி கடந்து போகிறோம். திருப்பாடல் 116வது அதிகாரம் 12, 13, 14 வசனம். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்? நல்ல கேள்வி இல்லை? பவுல் கேட்கணும் பாருங்களேன். திருப்பாடல் ஆசிரியர் கேட்கிறார், ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளுக்கு நான் என்ன கைமாறு செய்வேன்? நான் ஒரு குப்பை, ஒண்ணுமே இல்லாதவன், எல்லாம் ஆண்டவர் கொடுத்ததா. ஆனா அந்த ஆண்டவர் கொடுத்ததற்கு நான் என்ன கைமாறு செய்வேன்? பதில், மீட்பின் கிண்ணத்தை திருப்பலியை ஒப்பு கொடுத்து கையில் எடுத்து ஆண்டவது பெயரை நான் கூவி அழைப்பேன். 17வது திருவசனம். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன், ஆண்டவராகிய உம் பெயரை கூவி அழைப்பேன். சத்தமா ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு பதில் என்ன கொடுக்க முடியும்? திருப்பலியை தான் ஒப்பு கொடுக்க முடியும். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு என்ன ஒப்பு கொடுக்க முடியும்? மீட்பின் கிண்ணத்தை உயர்த்தி ஆண்டவரை உமக்கு நன்றி தான் சொல்ல முடியும். அந்த நன்றி சொல்ற இடம் திருப்பலி.
அன்றாடம் ஒப்பு கொடுத்தீங்கனாலும் நல்ல விஷயம்தான். அட்லீஸ்ட் ஞாயிற்றுக்கிழமையாவது கடன் திருநாளில் திருப்பலியில் பங்கெடுக்காமல் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் திருப்பலிக்கு வந்தீங்கன்னா நற்கரணை வாங்கக்கூடாதுங்க. யூ ஹாவ் டு மேக் கன்ஃபெஷன். ஏனெனில் 10 கட்டளைகளுக்கு எதிரான ஒரு பாவம் அது. 3வது கட்டளையை மீறி நீங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்கு வரல, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வரீங்க, பாவ சங்கீர்த்தனம் செய்யாமல் நற்கரணை வாங்கக்கூடாது. சாவான பாவம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி மிஸ் பண்ணுறது சாவான பாவம். கடன் திருநாளில் திருப்பலியை மிஸ் பண்ணுறது சாவான பாவம். பாவ சங்கீர்த்தனம் செய்யாமல் மறு திருப்பலியில் நற்கரணை வாங்கக்கூடாது. இட் இஸ் அ சீரியஸ் சின். இன்னைக்கு அதெல்லாம் நமக்கு நார்மல் ஆயிடுச்சு. இட் இஸ் அ சீரியஸ் சின் டு வயலேட் த 3rd commandment. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 4 காரணங்கள் ஞாபகம் இருக்கா? ஓய்வு நாள் எதற்காக கொண்டாடுகிறோம்? முதல் காரணம் சொன்னோம், ஆண்டவர் ஓய்வெடுத்தார். அதாவது ஆண்டவர் மனிதனில் நம்பிக்கை வைத்தார். அந்த ஆண்டவர் கேட்குறாரு, மனிதா ஓய்வெடு, மனிதா என்னில் நம்பிக்கை கொள். அப்போ நம்பிக்கையினுடைய கொண்டாட்டம் அது. செலிப்ரேஷன் ஆஃப் ஃபெய்த் இஸ் அவர் சண்டே மாஸ். செலிப்ரேஷன் ஆஃப் ஃபெய்த். 2வது காரணம், ஆண்டவர் நமக்காக பாடுகள் பட்டு மரித்து உயிர்த்து நம்மை மீட்டார். எத்தனை விஷயங்கள் மீட்டார்? 3. என்னெல்லாம்? பாவம், சாபம், தீமையினுடைய கட்டுக்கள். 2வது விஷயம் அது. இனி 3வது விஷயம், ஏன் ஓய்வு நாளை கொண்டாடுறோம்? தோத்திரம். உடன்படிக்கைன்னு சொன்னோம். உடன்படிக்கை, ஆண்டவர் என்னை மகனாக மகளாக மாற்றினார். அந்த உடன்படிக்கையை நம்ம கொண்டாடுறோம். பழைய ஏற்பாட்டில் கடவுள் மக்கள் பிள்ளைகள் இருந்தது. புதிய ஏற்பாட்டில் அப்பா பிள்ளைகள். அப்போ என்றென்றும் உள்ள உடன்படி, அதை கொண்டாடுறோம். என்றென்றும் உள்ள உடன்படிக்கை. அதான் ஃபாதர் அப்பத்தை எடுத்து முடித்த பிறகு வச்சுட்டு என்ன சொல்வார்? அவ்வாறே கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி, இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு, நிலையான உடன்படிக்கை, அதை கொண்டாடுற இடம் தான் திருப்பலி. 4வது காரணம் என்ன சொன்னோம்? உலகம் ஆராதிக்கும் 2 விஷயம். என்ன விஷயத்தை ஆராதிக்குது? பணத்தை ஆராதிக்குது, வேலை ஆராதிக்குது. அதற்கு எதிரான நம்மளுடைய எதிர்ப்பு குரல் தான் திருப்பலி. இந்த 4 காரணங்கள் சொல்லிட்டு கடைசியில் சொன்னோம். கடைசியில் எதை சொல்லி நிறுத்தணும்? திருப்பாடல் 116 12வது வசனம், 13வது வசனம், 14வது வசனம். ஏன் திருப்பலி ஒப்பு கொடுக்கிறோம்? ஏனெனில் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு கைமாறாக நமக்கு எதுவுமே திருப்பி கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா எல்லாம் தந்தது அவர் தான். அவருக்கு கொடுக்கணும்னா அவர் தந்ததான் கொடுக்க முடியும். நம்ம பணத்தை கொடுக்குறோமா? பணம் அவர் தந்தது. நம்மளுடைய உழைப்பை கொடுக்குறோமா? உடல் ஆரோக்கியம் அவர் தந்தது. உங்களுடைய நேரத்தை கொடுக்குறீங்களா? நேரம் அவர் தந்தது. உங்களுடைய பிள்ளைகளை விட்டு கொடுக்குறீங்களா? ஃபாதராவை சிஸ்டராவை முறைச்சி பார்க்குறாங்க. ஃபாதர் இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் ஓகே ஃபாதர், இது சரிப்பட்டு வராது ஃபாதர். அப்போ பிள்ளைகளை நீங்கள் கொடுக்குறீங்களா? யார் தந்தது? ஆண்டவர் தந்தது. ஆண்டவர் தந்தது தான் ஆண்டவருக்கு நம்மளால் கொடுக்க முடியும். ஆண்டவர் தரலாம், அது கொடுக்கவே முடியாது. ஆனால் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தராத ஒன்று உனக்கு இருக்கு. அது என்ன தெரியுமா? நான் தந்ததுக்கு நீ நன்றி சொல்லுது. தட் யூ கேன் கிவ். ஏன்னா அது உன்னுடைய ஃப்ரீடம். நன்றி சொல்லணுமா வேண்டாமான்றது உன்னுடைய சுதந்திரம். இந்த நன்றி சொல்வதற்காக தான் மீட்பின் கிண்ணத்தை எடுத்து ஆண்டவரை நான் வாழ்த்துகிறேன், நன்றி சொல்கிறேன். அதனால் அந்த அன்றாட திருப்பலி எல்லாரும் தியான மையத்துக்கு வரவங்க நிறைய பேர் இன்னைக்கு அவங்க சொல்கிற ஒரு சாட்சியம் என்ன தெரியுமா? ஃபாதர் நாங்கள் அன்றாடம் இன்னைக்கு திருப்பலிக்கு போகிற ஆரம்பித்தோம் ஃபாதர். நோயில் அதாவது அந்த மைண்டு செட்டே மாறுது. ஏன்னா ரெகுலராக நைட் விஜில் வரவங்க, இல்லை 3rd சண்டே வரவங்க, ரெகுலராக அங்கே உள்ளிருப்பு தியானத்துக்கு வரவங்க, 6 மாதத்தில் ஒரு தடவை, இல்லை வருஷத்தில் ஒரு தடவை, எப்படியாவது அது அங்கே மாற்ற ஆசைப்படுறது என்ன தெரியுமா? இப்போ ரீசெண்டாக கூட நம்ம சொல்லிகிட்டே இருப்போம், எல்லா டாக்லையும் நான் சொல்லுவேன், நம்ம அங்கே எல்லா ஒரு தியான மையத்தில் வரவங்களுடைய தியானத்துக்கு வரவங்களுடைய செயல்களை மாற்ற ஃபோக்கஸ் பண்ணுறதே கிடையாது. நீங்கள் குடிக்காரனாக வந்தீங்களா? குடிக்காரனாகவே இருங்க. பிரைஸ் தி லார்ட். குடியிலிருந்து ஒரு மாற்றம் வேண்டாம். சரக்கு மது போதையில் வந்தீங்களா? உங்களுடைய மது போதையை மாற்றுவது எல்லாவர் தியான மையத்தினுடைய நோக்கம் அல்ல. ஃபாதர் இப்படி ஒரு தியான மையம் தான் நாங்கள் தேடிக்கிட்டு இருந்தோம் ஃபாதர். பிரைஸ் தி லார்ட். இப்படி ஒரு ஃபாதரை தான் தேடிக்கிட்டு இருந்தோம் ஃபாதர்.
குடி போதையில் வந்தீங்களா, நீங்கள் அப்படியே இருங்க, செயல்களை மாற்ற வேண்டாம். மது போதையில், சிகரெட் போதையில், விபச்சார போதையில், காதல் போதையில், மூட நம்பிக்கையின் போதையில் வந்தீங்களா, நீங்கள் அப்படியே இருங்க, மாறவே வேண்டாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். செயல்களை மாற்றுவதற்கு அல்ல தியானம். இந்த செயல்கள் எங்கிருந்து வருது தெரியுமா? அது ஒரு நம்பிக்கையிலிருந்து வருது. அந்த நம்பிக்கை எங்கே தெரியுமா வருது? அறிவிலிருந்து வருது. இந்த அறிவு தாங்க சில நம்பிக்கையை கொண்டு வருது. அந்த நம்பிக்கை தாங்க செயல்களை கொண்டு வருது. அப்போ உடைய வேண்டியது செயல்கள் அல்ல, உடைய வேண்டியது நம்பிக்கை. அந்த நம்பிக்கை உடையணும்னா அறிவு மாறணும், அறிவு உடையணும். அறிவு உடைஞ்சா நம்பிக்கை உடையும், நம்பிக்கை உடைஞ்சா செயல்கள் தானாக உடையும். அப்போ நீங்கள் குடிக்கிறது பாவம், குடிக்கிறது பாவம், குடிக்கிறது பாவம்னு சொல்கிறத விட ஏன் நீங்கள் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தா தானாக குடி நின்றுடும், தானாக சிகரெட் நின்றுடும், தானாக விபச்சாரம் நின்றுடும், தானாக இந்த பொய் பேசுகிற பழக்கம் நின்றுடும், தானாக இந்த குத்தம் சொல்கிறது நின்றுடும், தானாக இந்த பயம் நின்றுடும், தானாக இந்த சோகம் நின்றுடும். எனக்கு ஒருத்தர் இருக்கிறார், அவர் அப்பாவாக இருக்கிறார், கடவுளாக இருக்கிறார். இந்த அறிவு வந்துடுச்சுன்னா, அந்த நம்பிக்கை வந்துடுச்சுன்னா மூட நம்பிக்கை தானாக மாறும். நான் உங்ககிட்ட சொல்லி அமாவாசை இந்த ப்ரேயரெல்லாம் செய்யாதீங்க, அதெல்லாம் தப்பு, பௌர்ணமி இல்லை ஃபாதர், ஒருத்தங்க சிலவங்க சொன்னாங்க, இல்லை ஃபாதர் பைபிள் இருக்குது ஃபாதர், அமாவாசை ப்ரேயர் இருக்குது ஃபாதர் அப்படின்னாங்க. பைபிளில் காமிச்சாங்க, எனக்கு பதில் சொல்கிறேன் இன்னைக்கு. அமாவாசை ப்ரேயர் இதெல்லாமே பழைய ஏற்பாட்டில் இருந்தது. இதெல்லாமே நிழல்கள், இதெல்லாமே புதிய ஏற்பாட்டு பலியினுடைய நிழல்கள். நிழலிலிருந்து நிஜத்துக்கு வாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இப்போ நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி, நான் காலையில் கேட்டு விட்ட ஒரு கேள்வி இருக்குது. ஏன் கோயிலுக்கு வரணும்? திருப்பலியை நிறைவேற்றணும்னா, நன்றி சொல்லணும்னா, ஒரு ஆராதனை நடத்தணும்னா ஏன் கோயிலுக்கு வரணும்? கோயிலில் வந்தால் தான் திருப்பலியா? கோயிலில் வந்தால் தான் ஆராதனையா? கோயிலில் வந்தால் தான் பூசையா? கோயிலுக்கே வராமல் நான் வீட்டிலே இருந்து ஆராதிச்சுக்கிறேன், கோயிலுக்கே வராமல் நான் வீட்டிலே இருந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன், கோயிலுக்கே வராமல் நான் ஆண்டவருக்கு வீட்டிலே இருந்து நன்றி சொல்லிக்கிறேன் இப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பதில் ஒன்றே ஒன்று தாங்க. கோயில் என்பது ஆண்டவர் தான் எல்லா இடத்துலையும் இருக்கிறார்ல. ஆண்டவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறார். கோயிலில் மட்டும் கிடையாதுல்ல ஆண்டவர். அப்போ கோயிலில் தான் வந்து ப்ரேயர் பண்ணணுமா? ஆண்டவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறார்ல, அப்போ உங்கள் வீட்டிலையும் இருக்கிறார்ல. பலிபீடம், நற்கருணை, நாங்கள் ஃபோக்கஸ் இங்கே வருது, அங்கேனா ஓகே, அதோட முடிச்சிடணும் இல்லையா? சரி, அப்போ வீட்டில் திருப்பலி ஆரம்பிச்சிட்டா? போன வருஷம் ஒருத்தவங்க வந்து ஒரு கடை பிளஸ்ஸிங்காக சொன்னாங்க, ஃபாதர் பூசைக்கு வாங்க ஃபாதர் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், கடைக்கும் பூசைக்கு என்ன சம்மந்தம்? கடை பிளஸ்ஸிங் ஏன் பூசை கடையில் வைக்கிறீங்க? நீங்கள் வைக்கிறதுனா வைங்க, நான் வரமாட்டேன் அப்படின்ட்டேன். நீங்கள் வைக்கிறதுனா வைங்க, அப்புறமா வேணா நான் பிளஸ்ஸிங், நீங்கள் பூசையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு பிளஸ்ஸிங், அதுக்கும் சம்மந்தம் இல்லை. கடையில் ஒரு பூசை, கடை பிளஸ்ஸிங்காக பூசை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்ககிட்ட நான் சொன்னேன், நீங்கள் போங்க திருப்பலி காலையில் பங்கில் பாருங்கள் பூசையை, அங்கே பலிப்பீடம் இருக்கிறதுல போய் அங்கே பங்கெடுத்துட்டு அதில் ஒப்பு கொடுத்துட்டு வந்து கடையை பிளஸ் பண்ணுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறார், ஏன் கோயிலுக்கு போகணும்? ஏன் கோயில்? ஆண்டவர் ஆண்டவருக்கு ஒரு நாள் தான் நான் சொன்னேன் ஓய்வு நாள் அப்படின்றது ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற நாள் இல்லையா? ஆண்டவருக்கு எல்லா நாளும் தான் நான் நன்றி சொல்லணும், அதை நான் ஓய்வு நாள் மட்டும். அப்புறம் ஏன் ஓய்வு நாள்? வை சாபத்? சிம்பிளுங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதாவது ஆண்டவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறார், எல்லா இடத்திலும் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நினைவுபடுத்த தான் கோயில். எல்லா இடத்திலையும் ஆண்டவர் இருக்கிறாரு, எல்லா இடத்திலையும் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நினைவுபடுத்த தான் கோயில்கள். எல்லா இடத்துலையும் என்னைக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம், என்னைக்கும் நன்றி சொல்லணும். ஆனால் என்னைக்கும் நீங்கள் நன்றி சொல்வதனுடைய நினைவு தான் ஓய்வு நாள். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். கொரோனா டைமில் ஆக்சிஜன் சிலிண்டருக்காக அலைஞ்சு நடந்தோம் இல்லையா? எல்லா இடத்துலையும் தான் ஆக்சிஜன் இருக்குது. ஏன் சிலிண்டரை தேடி நடந்தீங்க அன்னைக்கு? எல்லா இடத்துலையும் ஆக்சிஜன் சொல்லி ஒரு டியூப் போட்டு இங்கே உட்கார வேண்டியதானே? எல்லா இடத்துலையும் ஆக்சிஜன் இருக்குதுன்னு ஒரு டியூபை வாங்கிட்டு ஆக்சிஜன் ஆக்சிஜன், எல்லா இடத்துலையும் ஆக்சிஜன் இருந்தாலும் உங்களுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் தேவைப்பட்டது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஸோ சில இடங்கள் ஆண்டவர் தேர்வு செய்கிறாரு, சில இடங்களை ஆண்டவர் தேர்வு செய்கிற இடம் அது. அங்கே அதனுடைய எல்லா இடத்துலேருந்து அன்னை மரியாளுடைய பிரசன்ஸ் இருக்குது. ஏன் வேளாங்கண்ணிக்கு போகணும்? எல்லா இடத்துலேருந்து ஆண்டவர் ஹீலிங் நடக்குது, ஏன் தியான மையங்களுக்கு வரணும்? எல்லா இடத்துலேருந்து பாவ சங்கீதனம், ஏன் தியானத்தில் வந்து பாவ சங்கீதனம் செய்கிறீங்க? அப்போது அதில் ப்ரெசன்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவர் பல நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒவ்வொரு இடங்களையும் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கும் போது, இப்போ தியான மையங்களை கூட, இப்போ இந்த ட்ரிச்சி டிவைன் கிரேஸ் தியான மையம் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தது ஏதாவது ஒரு காரணத்துக்காக இருக்கும், அது என்னன்னு தெரியாது. ஆனால் எப்பவுமே நான் சொல்லுவேன், எல்லாவும் டிவைன் மர்சியில் நிறைய கேன்சர் ஹீலிங் நடக்கிறத பார்த்துருக்குறேன். கேன்சர் ஹீலிங் 4th ஸ்டேஜ், கடைசி ஸ்டேஜ், இனி பிழைக்கவே மாட்டாங்க. மேபி ஆண்டவர் அந்த இடத்த தேர்ந்தெடுத்தது கேன்சர் ஹீலிங்காக இருக்கலாம். இங்கே வந்து நிறைய பேருக்கு கேன்சர் ஹீலிங் வந்து போயிருக்கிறாங்க. அப்போ சில இடங்களை சில விஷயங்களுக்காக ஆண்டவர் தேர்ந்தெடுப்பார், சில காரியங்களுக்காக. அங்கே சில டைம் தீர்த்தம் வாங்குறவங்க, எண்ணெய் வாங்குறவங்க கொண்டு போய் பிளஸிங் வாங்குறத பார்த்துருக்குறேன். ஸோ அதனால் சில இடங்களை சில குறிப்பிட்ட எல்லாரும் தான் ஃபாதர்ஸ், எல்லாரையும் ஆண்டவர் குருக்களாக்கியிருக்கிறார். ஆனால் சில குருக்களுக்கு சில ஆசீர்வாதங்களை கொடுத்துருப்பார். எல்லாரும் தான் நீங்கள் திருமுழுக்கு வாங்கியிருக்கிறவங்க, ஆனால் எல்லாருக்கும் ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் தரலை. அப்போ சில இடங்களை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். எல்லா இடத்துலையும் ஆண்டவர் இருக்கிறாரு, ஆனால் ஆண்டவரை நினைவுபடுத்தும் அந்த சின்னங்கள் கோயில். இனி இதனுடைய இன்னும் கொஞ்சம் பிப்ளிக்கல் ஆழத்துக்கு போகணும்னா, ஆண்டவர் வந்து லூக்கா நற்செய்தியில் 22வது அதிகாரம் 14வது திருவசனம், லூக்கா 22:14. லூக்கா 22:14. மேலும் அந்நேரமானதும் இயேசு திருத்தூதரோடு பந்தியில் அமர்ந்தார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் துன்பங்கள் படும் முன் உங்களோடு இந்த பாஸ்கா விருந்தை உண்ண மிக மிக ஆவல் கொண்டேன். சூப்பர். இந்த பாஸ்கா உணவை உண்ண ஆவல் கொண்டேன்னு சொல்லியிருந்தா போதும். இந்த பாஸ்கா உணவை உண்ண மிக ஆவல் கொண்டேன் வேணும்னா சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தை பாருங்களேன், இந்த பாஸ்கா உணவை உண்ண மிக மிக ஆவல் கொண்டேன். பைபிளில் சில இடங்களில் மட்டும்தாங்க ஆண்டவர் டபுள் டைமாக யூஸ் பண்ணுவார் சில வார்த்தைகளை. அழுத்தம் திருத்தமாக சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுவார், மார்த்தா மார்த்தா அப்படின்வார். பார்த்தீங்களா, நீங்களே பார்க்குறீங்க இல்லை? மார்த்தா மார்த்தா, சீமோனே சீமோனே. ஏன் அப்படி சொல்கிறார்? சீமோன் செவிடா இருந்தாரா? மார்த்தா செவிடா இருந்தாங்களா? காது கேட்காதவங்களா இருந்தாலும்? இல்லை, காது கேட்குது, இருந்தாலும் மார்த்தா மார்த்தா. அப்போ என்னமோ ஆழமான சொல்ல போறாரு. அதனால அதுக்கு முன்னால அந்த கண்ணை ரெடி பண்றாரு, ஷூட் பண்ண போறாரு. சீமோனே சீமோனே கவனமாறு, உன்னை சிதறடிக்க போகுது, உன்னுடைய விசுவாசம் கீழே போகும். ஆனால் நான் உனக்காக ஜெபிக்கிறேன். நீ மறுதளிச்ச பிறகு நீ திரும்ப வருவ, உன்னுடைய சகோதரர்களை விசுவாசம் நீ பார்த்துக்கணும்னா அப்படின்னு சொல்லி வார்னிங் கொடுக்கறதுக்கு முன்னால் சொல்றாருங்க, மார்த்தா மார்த்தா, சீமோனே சீமோனே, உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன் சொன்னா போதும், உண்மையை சொல்றேன்னு சொன்னா போதும், உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ என்னமோ ஸ்ட்ரெஸ் பண்றதுக்காக சொல்லும் போதாங்க மிக மிக ஆவல் கொண்டேன். ஏன்னா இந்த பாஸ்கா உணவை இயேசு உண்ணவில்லை என்றால், இந்த பாஸ்கா, அதாவது 33வது வயசுல இந்த பாஸ்கா உணவை இயேசு உண்ணவில்லை என்றால் அது சாதாரணமான பாஸ்காவாக கடந்து போயிருக்கும். இயேசு கிறிஸ்து நற்கருணையாக மாறி இருக்க மாட்டார். இந்த பாஸ்கா உணவை இயேசு கடந்து போகவில்லை என்றால் இயேசு நற்கருணையாக மாறி இருக்க மாட்டார். நற்கருணையாக மாற வேண்டிய இரவு அதை நான் கடந்து போக வேண்டும். அதனால தான் அதுக்கு முந்தின பேராகிராஃப்ல நீங்க பார்த்தீங்கன்னா அது ஹெட்டிங் இருக்கும் பாருங்க. அதுல வந்து சீடர்கள் வந்து இயேசு கிட்ட கேட்பாங்க, பாஸ்கா உணவை உண்ண நாங்கள் எங்கு உனக்காக இடம் தயாரிக்க வேண்டும் கேள்வி. அதாவது வியாழக்கிழமை காலையில் தாங்க கேட்குறாங்க, எங்கே ஹோட்டல் புக் பண்ணணும், இன்னைக்கு கல்யாணம், எங்கே ஹோட்டலில் புக் பண்ணணும், எந்த இடத்துல சாப்பாடு கொடுக்கணும், காலையில் தான் கேட்குறாங்க. உங்கள் வீட்டில் ஒரு பேப்டிசம் நடக்குது, எங்கே வச்சு சாப்பாடு போடுறது, எங்கே வச்சு சாப்பாடு கொடுக்கறது, பாஸ்கா உணவை உமக்கு நாம் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு எங்கு தயாரிக்க வேண்டும்னு வியாழக்கிழமை சாயங்காலம் நடக்க போகிற 6 மணிக்கு நடக்க போகிற பாஸ்கா விருந்து உணவு உண்ண காலையில் தான் கேட்குறாங்க, எங்கே ரெடி பண்ணணும். ஏன்னா பாஸ்கா உணவு உண்ண வேண்டிய இடம்னா ஜெருசலேம்குள்ளே தான், எருசலேம்குள்ளே நகரத்துக்குள்ளே தான் உண்ண வேண்டும். அப்போ நிறைய ரூம்ஸ் இருக்கும், லாட்ஜ் இருக்கும், ஹோட்டல்ஸ் இருந்திருக்கும், வாடகைக்கு எடுப்பாங்க. வாடகைக்கு எடுத்து இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து யூதர்களும் ஒன்றா சேர்ற இடம் அது.
3 திருவிழாக்கள் யூதர்களுக்கு முக்கியமான திருவிழாக்கள். இந்த 3 திருவிழாக்களில் ஏதாவது ஒரு திருவிழாவுக்கு யூதர்கள் எருசலேம் கோயிலுக்கு வரணும், எருசலேமுக்கு வரணும். இந்த 3 திருவிழாவில் 1 பாஸ்கா, 2 பெந்தகோஸ்து, 3 கூடார திருவிழா. அதனால தான் பெந்தகோஸ்து திருவிழா நீங்க பார்த்தீங்கன்னா உலகம் எங்கும் இருக்கிற யூதர்கள் வந்ததுனால தான் பேதுரு ஒரு மொழியில பேசுவார். ஆனால் நாம் நம்முடைய மொழிகளில் கேட்கிறோமே. அப்ப நம்முடைய மொழியில கேட்கிறோம்னா உலகத்திலிருந்து பல இடங்களிலிருந்து அங்கே வந்திருப்பார்கள். So people from different parts of the world turn to Jerusalem. அங்கே இருந்தாங்க. அதனால தான் ஒருத்தர் ஒரு மொழியில பேசுறாரு, நாம் அவரவர் மொழிகளில் கேட்கிறோமே. அப்ப யூதர்களுடைய 3 திருவிழாக்களில் 1 பாஸ்கா மெயின் திருவிழா, ஜெருசலேமுக்கு வரணும், இல்லனா பெந்தகோஸ்துக்கு வரணும், இல்லனா கூடார திருவிழாவுக்கு வரணும். இந்த 3 திருவிழாக்களில் ஏதாவது ஒரு திருவிழாவுக்கு வரணும். இயேசு கிறிஸ்து அப்ப அந்த பாஸ்கா உணவை உண்ண எங்கப்பா உனக்கு ரூம் ரெடி பண்றது? இயேசு கிறிஸ்து அவங்க கிட்ட என்ன பதில் சொல்றாரு தெரியுமா? நீங்க நகரத்துக்குள்ள போங்க. நகரம்னா எருசலேம் நகரம். அந்த நகரத்துக்குள்ள போகும்போது ஒருத்தர் அந்த தண்ணி குடத்தை தூக்கிட்டு போயிட்டு இருப்பாரு. அவர் பின்னாலே போங்க, அவர்கிட்ட கேளுங்க. லார்ட் இஸ் ஆஸ்கிங், த மாஸ்டர் இஸ் ஆஸ்கிங், கேட்கிறாரு எங்கே உணவு தயாரிக்க வேண்டும். அப்போ அவர் பின்னாலே போகும்போது அவர் ஒரு மேல் மாடி அறையை காமிப்பார். அந்த மேல் மாடி அறையில் நல்லா கவனிங்க, அந்த மேல் மாடி அறை எல்லாம் ரெடியா இருக்கும், எல்லாம் ரெடியா இருக்கும். அப்போ இதுக்கு முன்னாலே இயேசு என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆல்ரெடி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாரு. நல்லா கவனிங்க, பாஸ்கா உணவை உண்ணும் இடம் இயேசு தயாரிச்சிட்டாரு. ஒரு ஆள்கிட்ட சொல்லிட்டு அதை ரெடி பண்ணி வச்சுடு, வியாழக்கிழமை நான் என்னுடைய சீடர்களை அனுப்புவேன், அவங்களுக்கு அந்த ரூமை காமிச்சுடு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து ஏன் அதை அந்த ரகசியத்தை ரகசியமாக வச்சார், அந்த இடத்தை ரகசியமா வச்சாரு? 12 சீடர்களுக்கு ஏன் அவர் தெரிவிக்கவில்லை? சொல்லி இருக்கலாமே, இதுக்கு முன்னாலே சொல்லி இருக்கலாமே. திங்கட்கிழமை சொல்லியிருக்கலாம், செவ்வாய்க்கிழமை சொல்லியிருக்கலாம், புதன்கிழமை சொல்லியிருக்கலாமே. ஆனால் சொல்லாம இவரே போய் ஏன் ஒருத்தர்கிட்ட ரெடி பண்ணி காசு கொடுத்த தம்பி அதை ரூமை ரெடி பண்ணி வச்சிருன்னு சொன்னாரு? அதற்கு காரணம் உண்டு. காரணம், ஒருத்தர்கிட்ட சொன்னா 11 பேருக்கு லீக் ஆயிடும், ரகசியமா வச்சுக்கவே மாட்டாங்கன்னு தெரியும். மனுஷனுக்கு ரகசியம் வச்சுக்க முடியாதுன்னு தெரியும். அதனால இயேசு ஒரு சீடரிடம் சொன்னா எப்படியாவது 11 பேருக்கு லீக் ஆயிடும். அந்த 11 பேர்ல ஒருத்தன் இருந்தான், யூதாஸ். அவனுக்கு தெரிஞ்ச டேஞ்சர், அவனுக்கு தெரிஞ்ச என்ன டேஞ்சர்? நான் பாஸ்கா உணவை உண்ணுவதற்கு முன்பு என்னை அரெஸ்ட் பண்ண அவன் ஆளை கொண்டு வந்துட்டானா எனக்கு இன்னைக்கு பாஸ்கா உணவை உண்ண முடியாது. நான் இன்று இந்த பாஸ்கா உணவை உண்ணவில்லை என்றால் நற்கருணையாக மாற முடியாது. நான் இந்த உலகத்திற்கு வந்தது நற்கருணையாக மாற. நற்கருணை மட்டும்தான் மீட்பு தரும் ஆண்டவருக்கு தெரிஞ்சனால நற்கருணையாக மாறவே நான் வந்தேன். நற்கருணையாக மாற இந்த பாஸ்கா உணவு எனக்கு மிக மிக அவசியம். ஸோ 12 சீடர்களுக்கு ரகசியமாக வச்சு 2 பேரை கூப்பிட்டு தாங்க சொன்னார், நீங்கள் அந்த ரூமை போய் ரெடி பண்ணுங்கன்னு. வியாழக்கிழமை காலையில் தாங்க சொல்கிறாரு. யார்? யோவானையும் பேதுருவையும் மட்டும்தான் கூப்பிட்டு சொல்கிறாரு, நீங்கள் 2 பேர் மட்டும் போங்க, மிச்சம் 10 பேருக்கு தெரியாது. பாருங்கள் எவ்வளோ பிளான் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். யூக்கரிஸ்ட் நற்கருணையாக மாறத்துக்கு அவர் இவ்வளோ பிளானிங் நடந்திருக்கு அந்த நற்கருணையாக மாறத்துக்கு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் நற்கருணையாக மாறத்துக்கு இவ்வளோ பிளான் போட்டார்? நல்லா கவனிங்க. பாடி ஆஃப் கிரைஸ்ட், ஆண்டவருடைய திருவுடல், அப்பம் திருவுடலாக மாற்றுறதுக்கு ஏன் இயேசு இவ்வளோ பிளான் போட்டார்? ஏனெனில் கிறிஸ்து ஒருவரால் மட்டுமே, விண்ணிலிருந்து மண்ணிற்கு வந்த கிறிஸ்து ஒருவருக்கு மட்டுமே மண்ணிலிருந்து மனிதனை விண்ணிற்கு மீட்டு கொண்டு போக முடியும். நல்லா கவனிங்க, விண்ணிற்கும் மண்ணிற்கும் நடுவில் பரிந்துரையாளர் ஒருவரே. கடவுளுக்கும் மனிதருக்கும் நடுவில் பரிந்துரையாளர் ஒருவரே. நல்லா கவனிங்க, ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த குழப்பம் வரும். என்ன குழப்பம் வரும்னு எனக்கு தெரியும். கடவுளுக்கும் மனிதருக்கும் நடுவில் பரிந்துரையாளர் ஒருவரே. என்ன குழப்பம் உங்களுக்கு இப்போ? புனிதர்கள் மாதா, அதான் டவுட் ஃபாதர். அப்போ மாதா புனிதர்கள் இவங்கெல்லாம் பரிந்துரையாளர்கள் இல்லையா? நல்லா கவனிங்க. அதனால திரும்ப சொல்கிறேன், கடவுளுக்கும் மனிதருக்கும் நடுவில் ஒரே ஒரு மத்தியஸ்தர் தான் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஒரே ஒரு வழி, நானே வழி. நான் இல்லாமல் கடவுள்கிட்ட போகிற வழி கிடையாது.
இது யோவான் நற்செய்தியிலும் இருக்கும். ஒன்றாவது அதிகாரம் 45வது வசனம் எடுத்து வாசி பாருங்க. யோவான் 1:45. இயேசு மட்டுமே வழி, வெண்ணிற்கும் மண்ணிற்கும் வழி இயேசு மட்டுமே, வேற வழி இல்லை. கடவுள்கிட்ட போகணும்னா கடவுள்கிட்ட இருந்து வந்தவர் மட்டும்தான் வழி. யோவான் 1:45 நினைக்கிறேன். பிலிப்பு நத்தானியேல் கண்டு கொண்டோம், நாச்சரித்து சேர்ந்த வந்து பாரும் என்றார். நத்தனியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரவேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தனியேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பே நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்தபோது நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தனியேல் அவரை பார்த்து, ரப்பி, நீர் இறைமகன், நீர் இஸ்ரவேலின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று நான் உம்மிடம் சொன்னதால நம்புகிறீர்? இதை விட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள். அப்ப வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் ஏணி யாரு? இயேசு மட்டும்தான். அப்ப யாக்கோபு கண்ட ஏணி யாரு? இயேசு, அன்னை மரியாள் கிடையாது. யாக்கோபு கண்ட ஏணி, கடவுளுக்கும் மனிதருக்கும் நடுவில் இருக்கிற ஏணி இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஒரே ஒரு பரிந்துரையாளர், மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. பிரைஸ் தி லார்ட். எங்க இது புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். தான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஏன்னா பிரிவினை சகோதரர்கள், நம்மளுடைய சகோதரர்கள் இதற்கு குழப்ப வாய்ப்பு இருக்கு. அதனால தான் கடவுளுக்கும் மனிதருக்கும் நடுவில் மத்தியஸ்தர் ஒருத்தர் மட்டும்தான், இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இயேசு கிறிஸ்து மட்டுமே வழி. ஒரே ஒரு உடல் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஒரே ஒரு உடல் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இயேசு கிறிஸ்து என்னும், இது ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல் 4:12 கூட இருக்கு. திருத்தூதர் பணி 4:12 எடுத்து வாசிங்க. திருத்தூதர் பணி 4:12. இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயர் அன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. ஒரே ஒரு மீட்பர், இயேசு மட்டுமே மீட்பர். ஒரே ஒரு வழி, இயேசு மட்டுமே வழி. ஒரே ஒரு ஏணி, கடவுளுக்கு மனிதருக்கு நடுவில் இயேசு மட்டுமே ஏணி, இயேசு மட்டுமே வழி. ஒரே ஒரு பரிந்துரையாளர், இது எபிரேயர் 7, 8, 9, 10 அதிகாரத்தில் இருக்கும். ஒரே ஒரு பரிந்துரையாளர், ஒரே ஒரு மத்தியஸ்தர், இயேசு மட்டுமே, இயேசு மட்டுமே, இயேசு மட்டுமே. இனி அடுத்தது கவனிங்க. இனி ஒரே ஒரு உடல், இயேசுவின் உடல் மட்டுமே. இயேசுவின் உடலின் வழியாக தான் கடவுளை நீங்க பார்க்க முடியும். இயேசுவின் உடலின் வழியாக தான் கடவுளை நீங்க மாட்சிப்படுத்த முடியும். இயேசுவின் உடலின் வழியாக தான் ஆராதனை நடக்கும். நல்லா கவனிங்க. இயேசுவின் உடலின் வழியாக மட்டுமே ஆண்டவரை மாட்சிப்படுத்த முடியும். இயேசுவின் உடலின் வழியாக மட்டுமே கடவுளை ஆராதிக்க முடியும். இயேசுவின் உடலின் வழியாக மட்டுமே, இயேசு என் உடலின் வழியாக மட்டுமே ஆண்டவரிடம் போக முடியும். The only way, the only body is Jesus. ஒரே ஒரு சரீரம் இயேசு மட்டுமே. அப்ப இனி இயேசுவுக்கு நம்ம ஆண்டவரை ஆராதிக்க வைக்கணும்னா, ஆண்டவரை நாம் மாட்சிப்படுத்தணும்னா, நாம் ஆண்டவரை துதிக்கணும்னா, நாம் ஆண்டவரை ஆராதிக்கணும்னா, நாம் யாருடைய உடலாக மாற வேண்டும்? இயேசுவின் உடலாக மாறணும். இனி இயேசுவினுடைய உடலாக நீங்க மாறணும்னா உங்களுக்குள்ள யாரு போகணும்? இயேசு போகணும். இப்ப புரியுதுங்களா? பாடி ஆஃப் கிரைஸ்ட் அவன் ஏன் மாறினார்னு, நற்கருணையாக ஏன் மாறினார்னு, திருவுடலா ஏன் மாறினார்னு புரியுதா? இந்த திருவுடலை வாங்கும் நீங்க, இந்த திருவுடலை வாங்குற நீங்க, இந்த திருவுடலை வாங்குற நீங்க, நீங்க 3 பேருமே எந்த உடலோட இப்ப சேர்ந்திருக்கீங்க? இயேசுவின் உடலா மாறி இருக்கிறீங்க. அப்போ இயேசுனுடைய உடலின் உறுப்பா உங்களை மாத்துறது எது? நற்கருணை. தலையான கிறிஸ்து, உடலான திருச்சபை. தலையான கிறிஸ்து, உடலான திருச்சபை. இதுதாங்க திருச்சபைக்கு சொல்ற வார்த்தை மறை உடல். மறை உடல், the mystical body of Christ. தலையான ஆண்டவர், உடலான திருச்சபை. அப்ப இந்த உடலான திருச்சபை இயேசுவினுடைய உடலா நம்ம மாறணும்னா நற்கருணை இல்லாம வேற வழி கிடையாது. Without the body of Christ you cannot become the body of Christ. ஆண்டவருக்கு உங்களுக்குள்ள போகணும்னா உணவா தான் போகணும். அந்த உணவு உறவா மாறுது. உணவு உறவா மாறுது.
இயேசுனுடைய சரீரத்தினுடைய மெம்பரா நம்ம மாறுறோம். we become the member of the body of Christ by Eucharist. அதனால தான் பாடி ஆஃப் கிரைஸ்ட், திருவுடல் அப்படின்னு ரெண்டு விஷயத்தை திருச்சபை சொல்லும். அதுக்குள்ள இருக்கிறதும் பாடி ஆஃப் கிரைஸ்ட், திருவுடல். ரெண்டாவது என்ன? திருச்சபை. திருச்சபைக்கு யூஸ் பண்ற வார்த்தையும் பாடி ஆஃப் கிரைஸ்ட், திருச்சபைக்கு பயன்படுத்துற வார்த்தையும் பாடி ஆஃப் கிரைஸ்ட். அப்ப பாடி ஆஃப் கிரைஸ்ட் இந்த பாடிக்குள்ள போகும் பொழுது இந்த பாடி ஆஃப் கிரைஸ்டா மாறுது, கடவுளுடைய உறுப்பா மாறுது. இப்படிதாங்க நாம் இயேசுனுடைய உடலாக மாறுகிறோம். மனிதர்கள் இயேசுனுடைய உடலாக மாறுவது நற்கருணையாலே. இதனால தாங்க ஆண்டவர் சொன்னார், நான் மிக மிக ஆவல் கொண்டேன் உன்னை ஆண்டவர்கிட்ட கொண்டு போக. எனக்கு ஒரே ஒரு வழி, உனக்குள்ள நான் போகணும். இதான் நேற்று சொன்னேன், ஞாபகம் இருக்குதா கனெக்ஷன்? திருச்சட்டம் வெளியிலிருந்து உதவி பண்ணும் பொழுது அருள் உள்ளிருந்து உதவி பண்ணும். கிறிஸ்து வழியாக அருள் வெளிப்பட்டது. மோசேயின் வழியாக திருச்சட்டம் கொடுக்கப்பட்டது. திருச்சட்டம் உங்களை மீட்காது, அருள் உங்களை மீட்கும். கிறிஸ்துவால தான் மீட்க முடியும். அப்ப இந்த உடலில் நீங்க வரணும்னா அந்த உடல் உங்களுக்குள்ள போகணும். இப்ப யோசிச்சு பாருங்க, யூ ஆர் த மெம்பர் ஆஃப் பாடி ஆஃப் கிரைஸ்ட். ஆண்டவருடைய சரீரங்க. நீங்க இப்ப என்னத்துக்கு தெரியுமா ஜெபிக்க வந்திருக்கீங்க? ஃபாதர், இடுப்பு வலி போனோம் ஃபாதர், கை வலி போனோம் ஃபாதர், தலைவலி போனோம் ஃபாதர். தலைவலி போகிறதுக்கு ஏங்க 3 நாள் ரெட்டிட்டு? ஒரு இடுப்பு வலி போகிறதுக்கு ஏங்க 3 நாள் ரெட்டிட்டு? நீங்கள் கிறிஸ்துவின் உடலில் சேர்ந்தால் கிறிஸ்துவின் உடலில் நோய் இல்லை. கிறிஸ்துவனுடைய உடலில் நீங்கள் சேரணும்னா கிறிஸ்துவனுடைய உடலில் பாவம் இல்லை, கிறிஸ்துவனுடைய உடலில் கடன் இல்லை, கிறிஸ்துவனுடைய உடலில் இதை மாதிரி வேதனைகள் இல்லை. நீங்கள் நோயை பற்றி கவலைப்படுறீங்க, நீங்கள் பேயை பற்றி கவலைப்படுறீங்க, செய்வினையை பற்றி கவலைப்படுறீங்க, இல்லாத மந்திரங்களை பற்றியெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு. இஃப் யூ கேன் பிகம் த பாடி ஆஃப் கிரைஸ்ட், ஏன் நீங்கள் அழுவுறீங்க? ஏன் சோகமாக இருக்கிறீங்க? நீங்கள் வாங்குகிற நற்கரணை என்னன்னு உங்களுக்கு தெரியாதனால தான் அழுவுறீங்க. கண்ணின் மணியே நீ கண்ணீரை சிந்துவதும் ஏன் மணியே? கண்ணின் மணியே நீ கண்ணீரை சிந்துவதும் ஏன் மணியே? உந்தன் இறைவன் நான் அல்லவோ, நான் இருக்கையில் பயமென்னவோ? உந்தன் இறைவன் நான் அல்லவோ, நான் இருக்கையில் பயமென்னவோ? பயமென்னவோ நான் இருக்கையில் பயமென்னவோ? இப்படிப்பட்ட ஆண்டவருடைய சரீரமாக நிற்கிறோம். உங்களுக்கு ஏங்க பயம்? அப்போ திருச்சபை என்னும் திருவுடல், ஆண்டவருடைய திருவுடலை வாங்குறதுனால திருவுடலாக மாறுறீங்க. இனி அடுத்த கேள்வி, அப்போ ஃபாதர், கடவுளுக்கும் மனிதருக்கும் நடுவில் இயேசுனா, அப்போ மாதா இங்கே இருக்கிறாங்க. மாதா இருப்பது இயேசுனுடைய திருவுடலில். புனிதர்கள் எங்கே இருக்கிறாங்க? இயேசுனுடைய திருவுடலில் உறுப்புகளாக திருச்சபையில் மெம்பரா. இந்த குடும்பத்தில் ஒரு மெம்பருங்க மாதா, நம்மளுடைய குடும்பத்தில் ஒரு மெம்பருங்க புனிதர்கள். கிறிஸ்து என்னும் தலையும் இந்த உடலில் இருப்பவர்கள் தான் அன்னை மரியாளும் புனிதர்களும். அப்போ ஒரு உறுப்புக்கு ஒரு தேவைன்னா இன்னொரு உறுப்பு உதவி செய்யுமா செய்யாதா? அப்போ ஒரு உறுப்புக்கு தேவைன்னா இன்னொரு உறுப்புக்கிட்ட கேட்குமா கேட்காதா? அப்போ உங்களுக்கு ஒரு தேவை அப்படின்னா மாதா கிட்ட ஜெபிக்கலாம், மாதா வழியா ஜெபிக்கலாமா ஜெபிக்க வேண்டாமா? ஜெபிக்கலாம். இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய உடலில் இருக்கும். இப்போ உங்களுக்கு பசிக்குதுங்க, சாப்பிட்டீங்க, வாய் தானே மென்னிச்சு, வாய் மென்னுட்டோன்னு சொல்லிட்டு கை சும்மா இருக்குமா? நீ சாப்பிட்ற, நான் ஏன் உழைக்கணும் அப்படின்னு சொல்லி கை நினைக்குமா? நினைக்காது. கை உழைச்சு அது வாயில் கொண்டு போனாதான், நாக்குக்கிட்ட போய் அதுலேருந்து எச்சிலாம் ஊறினாதான், அந்த சலைவெல்லாம் மிக்சிங் ஆனாதான் சாப்பாடு வயிற்றுக்கு போகும், வயது எனர்ஜியாக மாறும், சரீரம் வளரும். அப்போ எல்லா உறுப்புகளும் ஒன்று சேர்ந்தாதாங்க சரீரம் வளரும். எல்லா உறுப்புகளும் ஒன்று சேர்ந்தாதான் சரீரம் வளரும். இந்த சரீரத்தோடு இணைவதுக்காக தான் நற்கருணை. இந்த சரீரத்தோடு இணைப்பது தான் நற்கருணை. ஒரே ஒரு சரீரம். இந்த கிறிஸ்துவின் வழியாக தான் ஆராதனை. இதில் மாதா இருக்கிறாங்க,
இதில் புனிதர்கள் இருக்கிறாங்க. அதனால தான் நான் எப்பவுமே கடைசியில் ஆராதனை முடியும் போது சொல்லுவேன், நன்றி பாடும்போது சொல்லுவேன், நம்மளுடைய குடும்பத்தில் நமக்காக ஜெபித்தவர்களுக்கு நன்றி அப்படின்வேன். அப்போ வாழ்க பாடும்போது அன்னை மரியாளுக்கு நன்றி, திருத்துதர்கள் நன்றி, அவங்களாம் நம்ம ஃபேமிலி, நம்மளுடைய குடும்பம். இல்லை ஒரு குடும்பத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த குடும்பத்தில் இல்லாத சகோதரர்களுக்கு அது புரியாது. அன்னை மரியாள் வேண்டாம், திருத்துதர்கள் வேண்டாம், புனிதர்கள் வேண்டாம். அவங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க, குடும்பத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. அவங்களுக்கு தெரியல இந்த குடும்பம், இந்த உடலை பற்றி அவங்களுக்கு தெரியலை. அதனால தான் ஜெபிக்க வேண்டாம். அவங்க ஜெபிக்க வேண்டாம், நான் ஜெபிக்கிறேன். ஏன் நான் ஜெபிக்கிறேன்? ஏன்னா என்னுடைய குடும்பம் அது. அன்னை மரியாள் என்னுடைய குடும்பம், திருத்தூதர்கள் என்னுடைய குடும்பம். புரியுதுங்களா? இனி திருப்பலிக்கு வரேன். இனி திருப்பலி என்றால் என்ன? இயேசுவின் வழியாக தூய ஆவியாரோடு இணைந்து இயேசுவின் வழியாக தந்தையை மாட்சிப்படுத்தும் இடம் திருப்பலி. தூய ஆவியாரோடு இணைந்து இயேசுவின் வழியாக தந்தையை மாட்சிப்படுத்துகிற இடம் திருப்பலி. இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அப்ப இயேசுவின் வழியா தூய ஆவியாரோடு இணைந்து தந்தையை மாட்சிப்படுத்துகிற இடம் திருப்பலி. நன்றி சொல்ற இடம் திருப்பலி. நான் வீட்டில் உட்காந்து எப்படி செய்ய முடியுது? வீட்டில் தனியாக நான் உட்காந்துக்கிறேன், நான் கோயிலுக்கு வரமாட்டேன், நான் வீட்டில் உட்காந்து நன்றி சொல்கிறேன்னா எப்படிங்க முடியும்? ஒரு சரீரமாக அந்த சரீரம் ஒன்று சேரும் அந்த கோயிலில், அந்த இடத்துல குருவானருடைய அந்த தலைமையில் தந்தையான ஆண்டவரை மாட்சிப்படுத்த தூய ஆவியாரோடு இணைந்து இயேசுவோடு இணைந்து திருவுடலோடு இணைந்து செய்கிற ஆராதனை தாங்க ஆராதனை. வீட்டில் நான் கைத்தட்டி பாடிக்கிறேன், வீட்டில் நான் பைபிள் வாசிச்சுக்கிறேன், வீட்டில் நான் பிரைஸ் அண்ட் வர்ஷிப் செய்கிறேன்னா அது ஆராதனை கிடையாது. இந்த ஆராதனுடைய தொடர்ச்சி அந்த ஆராதனை. உங்களுடைய குடும்ப ஜெபமாலை ஆராதனை தான். எந்த ஆராதனை? இந்த ஆராதனுடைய தொடர்ச்சி. இந்த சரீரத்தில் மெம்பர் ஆகாமல் உங்களுக்கு ஒரு திருப்பலியை, ஒரு ஆராதனை, ஒரு நன்றியை சொல்ல முடியாது, செய்ய முடியாது. அதனால தான் திருப்பலிக்கு வாங்க. அதனால தான் திருப்பலியில் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, உங்களுக்கு கவனமாக கேட்டால் புரியும். திருப்பலியில் ஏன் வருகை பாடலே வரணும்? ஏன் திருப்பலியினுடைய முதல்ல இருக்கணும்? ஏன் திருப்பலியை முழுமையாக நீங்கள் கொண்டாடணும்? ஏனெனில் திருப்பலியில் நாம் பல சரீரம் அல்ல. We are not different bodies. We are not different persons. நல்லா கவனிங்க. In Holy Mass we are spiritually one person. திருப்பலியில் நம்ம ஆன்மீகமாக ஒரு உடல். நீங்கள் இங்கே 350 பேர் இருக்கிறீங்க, 350 பேரும் இப்போ நீங்கள் 350 பேர். ஆனால் திருப்பலியில் நாம் 350 பேர் கிடையாதுங்க. திருப்பலியில் நம்ம ஒரு ஆள். We are one single person in Holy Mass. தலையான கிறிஸ்து, உடலான திருச்சபை. அதனால தான் நீங்கள் 350 பேரும் 350 கருத்துக்களோட திருப்பலிக்கு வந்திருக்கலாம். அதனாலவே திருப்பலியுடைய முதல் ப்ரேயர் ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? திருக்குழும மன்றாட்டு. இங்கிலீஷில் அதனுடைய பேர் என்ன தெரியுமா? கலெக்ட். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? 350 பேரும் 350 கருத்துக்களோடு வந்திருப்பீங்க. இதெல்லாம் சேர்ந்து ஃபாதர் சொல்வார், மன்றாடுவோமாக. 350 பேருடைய கருத்தும் ஒரு கருத்தாக இங்கே மாறுது. 350 பேர் டிஃப்ரெண்ட்டாக வந்தீங்க. 350 பேர் நீங்கள் அங்கே ஒரு சரீரமாக மாறுற இடம் தான் திருப்பலி. இது எப்படிங்க வீட்டில் உட்காந்து செய்ய முடியும்? நான் தனியாக வீட்டில் உட்காந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஆண்டவர் தான் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. அப்போ நான் திருப்பலியை வீட்டில் இந்த டிவியில் பார்த்துக்கிறேன். முடியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கொரோனா டைமில், கோவிட் டைமில் அப்படி ஒரு சலுகை கொடுக்கப்பட்டது. எக்ஸப்ஷன்ஸ் ஆர் நாட் ரூல்ஸ். சலுகைகள் சட்டங்கள் அல்ல. அதனால் திருப்பலியில் பங்கெடுப்போம், கோயிலில் வந்து பங்கெடுப்போம். ஒரு பைபிள் வசனங்கள் மட்டும் வாசித்து ஆராதனைக்கு கடந்து போவோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம். கான்செப்ட் இப்போ புரிஞ்சிருக்கும். எபிரேயர் எடுங்க, 4வது அதிகாரம் எடுங்க. எழுதுறீங்களா? வாசிக்க வேண்டாம், நான் வாசிக்கிறேன், கேளுங்க. எபிரேயர் 4:14-16 வரை பாருங்க. எனவே வானங்களை கடந்து சென்ற இறைமகனாக இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றிக் கொள்வோமாக. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்லர். மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர் எனினும் பாவம் செய்யாதவர். எனவே
நம்ம எங்கே போனோமா? நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும். நேற்று சொன்ன டாபிக் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அருளை கண்டடையவும். எங்கிருந்து கிடைக்குது அந்த அருள்? அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. கம் டு தி ஆல்டர், கம் டு தி சர்ச். கோயிலுக்கு வாங்க, கோயிலில் திருப்பலியை நிறைவேற்றுங்க, கோயிலில் உங்களுடைய ஆராதனை செலுத்துங்க. ஐசையாவினுடைய புத்தகம், ஐசையா 58:13. எஸ்ஐயா 58:13. ஓய்வு நாளை என் புனித நாளில் உன் விருப்பம் போல் செய்யாதிருந்து ஓய்வு நாள் மகிழ்ச்சி நாள் என்றும் ஆண்டவரின் மேன்மை மிகு புனித நாள் என்றும் சொல்லி அதற்கு மதிப்பு தந்து உன் சொந்த வழிகளில் செல்லவோ உன் சொந்த ஆதாயத்தை நாடவோ வெற்று பேச்சுகளை பேசவோ செய்யாதிருந்தால் அப்பொழுது ஆண்டவரில் நீ மகிழ்ச்சியுறுவாய். நானோ மண்ணுலகின் உயர்விடங்களில் உன்னை வலம் வர செய்வேன். அப்ப ஓய்வு நாள் ஆசீர்வாதம். 56வது அதிகாரம் 2வது வசனம் 7வது வசனம். இவ்வாறு செய்யும் மனிதர் பேறு பெற்றோர், ஓய்வு நாளை திட்டுப்படுத்தாது கடைப்பிடித்து எந்த தீமையும் செய்யாது தம் கையை காத்து கொண்டு இவற்றில் உறுதியாயிருக்கும் மானிடர் பேறு பெற்றோர். 7வது வசனம். அவர்களை நான் என்னுடைய கோயிலுக்கு அழைத்து வருவேன். வீட்டில் கிடையாதுங்க, கோயிலுக்கு வாங்க. இறைவேண்டல் செய்யப்படும் என்னுடைய இல்லத்தில் அவர்களை மகிழச் செய்வேன். அவர்களுடைய எரிபலியும் மற்ற பலிகளும் என் பீடத்தின் மேல் ஏற்றுக்கொள்ளப்படும். என்னுடைய பீடத்தில், வீட்டில் கிடையாதுங்க. ஏனெனில் என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறைவேண்டலின் வீடு. அதே ஏசாயாவினுடைய புத்தகம் 66வது அதிகாரம் 13வது திருவசனம். கோயிலுக்கு வாங்க. தாய் தம் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எங்கேயா? எருசலேமில். எருசலேமில் அர்த்தம் என்ன? கோயில் எங்கே இருக்கு? எருசலேமில். எருசலேமுக்கு வாங்க, தேற்றப்படுவீர்கள். மக்கபாயருடைய புத்தகம் 2 மக்கபாயர் 2 5வது அதிகாரம் 19வது வசனம். 5:19. ஆண்டவர் தூய இடத்திற்காக மக்களை தேர்ந்து கொள்ளவில்லை. நல்லா கவனிச்சிங்களா? தூய இடத்துக்காக மக்களை தேர்ந்து கொள்ளவில்லை, மக்களுக்காகவே அந்த இடத்தை தேர்ந்து கொண்டார். The land is chosen, the place is chosen. ஆண்டவர் தேர்ந்தெடுத்த இடங்க ஒரு கோயில். எல்லாம் ஒரு தியான மையம். அந்த தியான மையத்துக்கு பக்கத்தில் அங்கே ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க. அவங்கள ஹஸ்பண்ட் பிளைண்டு, ஒய்ஃபும் பிளைண்டு. அவங்க அம்மாவுக்கு ரெண்டு காதும் கேட்காது. அந்த ஒய்ஃபினுடைய அவருடைய அண்ணனும் பிளைண்டு. பிளைண்டு தான் அவங்க நிறைய எல்லாருமே ஏறக்குறைய பிளைண்ட் ஃபேமிலியே பிளைண்டு தான். அவங்க சென்னையில் எங்கேயோ இருந்தவங்க. அந்த ஒரே ஒரு கேத்தலிக் ஃபேமிலி தான் இப்போ அங்கே இருக்குது நம்மக்கிட்ட. அவங்க இளவரில் ஃபஸ்ட் இடம் வாங்கினாங்க, வீடை கட்டினாங்க 2005க்கு முன்னால். 2004 நினைக்கிறேன். 2004 வீடை கட்டிட்டாங்க. கோயில் அவங்களுக்கு போகணுன்னா ஒரு 8 கிலோமீட்டர் இருக்குது. கும்மிடிப்பூண்டி கோயில் பங்கு. இந்த பக்கம் போகணுன்னா ஆரம்பாக்கம் 10 கிலோமீட்டர். இந்த குடும்பம் இங்கே தனியாக இருக்குது. வேறு கேத்தலிக் ஃபேமிலிஸாக இங்கே இல்லை. அவங்க அந்த ஒரு வருஷம் ஜெபிச்சிருக்கிறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு இங்கே ஒரு கோயில் வந்தால் நல்லா இருக்குமே. 2004 அந்த பிளைண்டு ஃபேமிலி, அந்த கணவன், அந்த மனைவி, அந்த வீட்டில் இருக்கிறவங்க, ஆண்டவரே எங்களுக்கு இங்கே ஒரு கோயிலை கொடுங்களேன், எங்களுக்கு டெய்லியும் திருப்பலிக்கு போகலாம்ல அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபிச்சிருக்கிறாங்க. 2004 வீடை வாங்கி அங்கே இருந்தவங்க ஜெபிச்சாங்க. 2005 ஒரு தியான மையமே கொடுத்து அவங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மக்களுக்காக கோயில் கிடையாதுங்க, கோயிலுக்காக ஆண்டவர் தேர்ந்தெடுத்த இடங்கள் தான். மக்களுக்காக கோயிலை கட்டல, கோயிலுக்காக மக்கள் அங்கே கொண்டு வந்தார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். அந்த ஒரு குடும்பத்தை கொண்டு வந்து அவங்கள ஜெபிக்க வச்சு அங்கே ஒரு கோயில், ஒரு தியான மையத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். யேசுவின் பார்ந்தவர்களே, கோயில் இருக்கும் இடம் ஆண்டவர் தேர்ந்தெடுத்த ஆண்டவருடைய இல்லம். இல்லத்துக்கு போங்க, ஆசீர்வாதங்கள். அங்கிருந்து உங்களுடைய வீட்டுக்கு போங்க, வீட்டில் உங்களுடைய குடும்ப ஜெபமாலைகள், அதுவும் ஆராதனை தான். கோயிலில் நடக்கிற ஆராதனுடைய தொடர்ச்சி குடும்ப ஜெபமும் குடும்ப ஜெபமாலைகளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஓய்வு நாளில் 10 கட்டளைகளில் ஆசீர்வாதம் உண்டு. அதில் ஒரு கட்டளை பற்றி இன்னைக்கு பார்த்தோம். ஓய்வு நாள் என்னும் கட்டளை ஒழுங்காக கடைபிடித்தால், அனுசரித்தால் ஆசீர்வாதங்கள் உண்டு. ஒழுங்காக கடைபிடியுங்கள்,
ஆசீர்வாதங்கள் உண்டு, இல்லைன்னா அதனுடைய சாபங்களும் பார்க்கும்.